வெல்கம் டு யூடிஎம் அன்பான உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரேணு. நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் வரலாறுலேருந்து பாடம் 3 தான் பார்க்க போகிறோம். இந்திய விடுதலை போரில் முதல் உலகப் போரின் தாக்கம். ஸோ இந்த பாடத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம போன வீடியோவில் என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா லெசன் 2 பார்த்துருப்போம், தீவிர தேசியவாதத்தின் எழுச்சியும் சுதேசி இயக்கமும். ஸோ நமக்கு 1905 வங்கப்பிரிவினை ஏற்பட்டுச்சு. அதை தொடர்ந்து தான் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு தீவிர தேசியவாதத்தின் எழுச்சி இருந்தது. அதாவது வங்க பிரிவினை ஏற்பட்டதன் மூலயமா இந்த மிதவாதிகள் வந்து நீங்கள் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை, எப்படியும் அவங்க எடுத்த முடிவை செயல்படுத்திட்டாங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பார்த்துருப்போம். தீவிர தேசியவாதம் தான் கரெக்டு, எங்கள் வழிக்கு வாங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். அதனால் பிரிவினையோட எதிர்ப்பு இயக்கம் என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சிருப்போம். அப்புறம் அதனால் நமக்கு சுதேசி இயக்கம் வந்துச்சு. 1905 தான் வங்க பிரிவினை வந்தது, ஜூலை 19 வந்தது. ஸோ அதே ஆண்டு தான் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சுதேசி இயக்கமும் வந்தது, ஆகஸ்ட் 7. ஸோ இதை எதிர்ப்பு விலையாக தான், இதை எதிர்க்கிறதுக்காக தான், வங்காளத்தோ பிரிவினையை எதிர்க்கிறதுக்கு தான் நமக்கு சுதேசி இயக்கம்னு ஒன்று ஆரம்பித்தாங்க. அதாவது அந்நிய பொருட்களை புறக்கணிக்கிறது, அந்நியர்களை அதாவது அரசாங்கத்திலிருந்து படித்த அந்த படிப்பு பட்டம் அவங்க சம்மந்தமான எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் அந்த சுதேசி இயக்கமெல்லாம் வந்தது. இதனால் நமக்கு பார்த்திங்க அப்படின்னா அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா இந்த காங்கிரஸில் இருந்த மிதவாதிகளும் தீவிர தேசியவாதிகளும் பிளவு ஏற்பட்டுச்சு. சூரத் மாநாட்டில் தான் வந்து 1907 சூரத் மாநாடு நடந்தது. அதில் இவங்க 2 பேரும் பிரிஞ்சு போயிடுவாங்க. தீவிர தேசியவாதிகள் தனியாகவும் மிதவாதிகள் தனியாகவும் பிரிஞ்சு போயிடுவாங்க. குறைக்கு இவங்க பிரிஞ்சு போனதுக்கப்புறமா அந்த புரட்சிகர தேசியவாதிகள் வந்து இன்னும் வந்து கொஞ்சம் ஆக்டிவாக செயல்பட ஆரம்பித்து வாஞ்சிநாதன்லாம் பார்த்திங்க அப்படின்னா கடைசியாக அவர் கலெக்டர் ஆஷ் எல்லாம் வந்து கொன்றுப்பார். ஸோ இந்த மாதிரியெல்லாம் நமக்கு இந்த வங்காள பிரிவினையினால் தீவிர தேசியவாதத்தினோட எழுச்சி இருந்தது. இறுதியாக பார்த்திங்க அப்படின்னா இந்த சுதேசி இயக்கம் தமிழ்நாட்டில் எப்படி இருந்தது அப்படிங்கிறதையெல்லாம் பார்த்துருப்போம். வஉசி அவர்கள் வந்து கப்பல் வாங்கினது, இதெல்லாம் நமக்கு தமிழ்நாட்டில் சுதேசி இயக்கம் எப்படி இருந்தது, தொழிற்சங்கங்கள் உருவானது, இதெல்லாம் தான் நமக்கு போன பாடத்தில் பார்த்து நம்ம தெரிஞ்சிருப்போம். இந்த பாடத்தில் பார்த்திங்க அப்படின்னா இந்திய விடுதலை போரில் முதல் உலகப் போரின் தாக்கம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பாடத்தோட அறிமுகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன சொல்ல வராங்கன்னா, ஸோ நம்ம இந்த பாடத்தோட அறிமுகத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த பாடத்தில் நம்ம என்னென்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா அகில இந்திய தன்னாட்சி இயக்கம், ஹோம் ரூல்னு சொல்லக்கூடிய தன்னாட்சி இயக்கத்தை பற்றி தெரிஞ்சுப்போம். தன்னாட்சி இயக்கம்னாவே நமக்கு அன்னி பெசன்ட் அம்மையார் அவர்களால் தான் உருவாக்கப்பட்டுச்சு. அவங்க எப்படி உருவாக்குனாங்க, எங்கே உருவாக்குனாங்க, அவங்க வந்து எந்தெந்த இடத்துல அவங்களுக்கு கிளைகள் இருந்தது தன்னாட்சி இயக்கத்துக்கு அப்படிங்கிறது தான் இந்த இதில் தெரிஞ்சுப்போம். அடுத்தது முதல் உலகப் போரோட தாக்கம் என்ன இருந்தது, நம்ம இந்தியாவுக்குள்ள முதல் உலகப் போரோட தாக்கம் எப்படி இருந்ததுன்னு தெரிஞ்சுக்குவோம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா லக்னோ ஒப்பந்தத்தோட அம்சங்கள். லக்னோவில் ஒரு ஒப்பந்தம் போட்டிருப்பாங்க, காங்கிரஸ் ஆகட்டும் முஸ்லீம் லீக் ஆகட்டும், இவங்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா லக்னோவில் ஒரு ஒப்பந்தம் போட்டிருப்பாங்க. அந்த ஒப்பந்தத்தோட முக்கிய அம்சங்கள் என்ன அப்படிங்கிறத இந்த பாடத்தில் தெரிஞ்சுக்குவோம். காலனி ஆதிக்க அரசோட அடக்குமுறை நடவடிக்கைகளில் எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும், இந்திய பாதுகாப்பு சட்டம் 1915 நமக்கு என்ன சொல்ல வருது அப்படிங்கிறதையும், நமக்கு கிலாபத் இயக்கம், தொழிலாளர் இயக்கத்தோட எழுச்சி, இதெல்லாம் தான் நம்ம இந்த பாடத்தில் தெரிஞ்சுக்குவோம். அறிமுகத்தில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 1905 எப்படி வங்கப்பிரிவினை நமக்கு நடந்தது 1905 அதே அந்த இயர்லேயே பார்த்திங்க அப்படின்னா ஜப்பான் பார்த்திங்கன்னா ரஷ்யாவை போரில் தோற்கடிச்சிட்டாங்க. இந்த வெற்றி பார்த்திங்கன்னா இந்தியர்களுக்கு வந்து ஒரு உற்சாகத்தை கொடுத்துச்சு. ஜப்பான் ரஷ்யாவை தோற்கடிக்கிறதுக்கு எதுக்கு இந்தியர்களுக்கு உற்சாகம் கொடுத்தது அப்படின்னா, ஒரு ஏஷியன் கண்ட்ரி ஃபஸ்ட் டைமாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஐரோப்பியனை வந்து வின் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுனால, தோற்கடிச்சிட்டாங்க அப்படிங்கிறதுனால நம்மளாலேயும் முடியும், நம்ம இந்திய மக்களாலேயும் பிரிட்டன்லேருந்து நம்மளால் விடுதலை வாங்க முடியும் அப்படிங்கிறத அவங்களுக்கு வந்து ஒரு உணர்வு கொடுத்தது. அதனால தான் ஜப்பான் ரஷ்யாவை போரில் தோற்கடித்ததுக்காக இவங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. ஜப்பான் ரஷ்யாவை ஏன் தோற்கடித்தாங்க அப்படின்னா அது வந்து அவங்க
ஒரு 2 இடத்துக்காக அடிச்சுக்கிட்டாங்க. ஜப்பானும் ரஷ்யாவும் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே ஒரு 2 இடத்துக்காக அடிச்சிட்டாங்க. குறிப்பாக சொல்ல போனால் இந்த மஞ்சூரியா அண்ட் கொரியாவை யார் கட்டுப்படுத்துறது அப்படிங்கிறதுல தான் வந்து ஒரு நடந்த ஒரு வாக்குவாதம் தான் வந்து அந்த போர். ஜப்பானுக்கு ரஷ்யா ஜப்பான் போர்னு சொல்லுவோம். அந்த போரில் தான் நமக்கு ஜப்பான் வெற்றி அடைஞ்சிட்டாங்க. இதனால தான் வந்து இந்தியாவுக்கு வந்து ஒரு தைரியம் கிடச்சிது. அதாவது ஃபஸ்ட் டைமாக வந்து ஒரு ஆசிய நாடு ஒரு ஐரோப்பிய நாடை ஜெயிக்க முடியும்னா நம்மளாலையும் ஆங்கிலேயர்களை ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்தது. அதுதான் இந்த ஜப்பான் ரஷ்யா போர் அப்படிங்கிறது. அதே டைமில் பார்த்தீங்க அப்படின்னா 1908 துருக்கியிலும் 1911 சீன தேசியவாதிகளும் வெற்றி பெற்றாங்க. ஸோ இதெல்லாம் அவங்க நாட்டில் நடந்த போரில் அவங்கவுங்க வெற்றி பெற்றது. 1908 இளம் துருக்கியர்களும் 1911 சீன தேசியவாதிகளும் வெற்றி அடைஞ்சதுனால அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா இந்திய தேசிய இயக்கம் பார்த்தீங்க அப்படின்னா மிகுந்த எச்சரிக்கையாகவும் இன்னும் தீவிரத்துடனும் செயல்படணும் அந்த முதல் உலக போர் டைமில் அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்வு ஏற்படுத்துது. ஐரோப்பியா, ஆப்பிரிக்கா, மேற்காசியாவில் வந்து இந்தியர்கள் வந்து இராணுவ சேவைக்காக அனுப்பப்பட்டாங்க. ஐரோப்பியாவுக்கும் ஆப்பிரிக்காவுக்கும் மேற்காசியாவுக்கும் இந்தியர்கள் பார்த்தீங்க அப்படின்னா இராணுவ சேவைக்காக அனுப்பப்பட்டாங்க. முதல் உலக போரில் இராணுவ சேவைக்காக அனுப்பப்பட்டாங்க. போருக்கு பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா வந்து ஆங்கிலேயருக்காக கட்டாயமாக தான், விருப்பப்பட்டு இல்லை, கட்டாயப்படுத்தி 367 மில்லியன் பவுண்ட் வந்து மதிப்பில் உதவி செஞ்சது இந்தியா வந்து ஆங்கிலேயருக்கு. போருக்கு பின்னாடி போர் அப்படிங்கும்போது முதல் உலக போர். ஸோ இது முதல் உலக போரோட தாக்கம் தான் இந்த பாடத்தில் பார்க்க போகிறோம். 1914 to 1918 வரைக்கும் நமக்கு முதல் உலக போர் நடந்துச்சு. ஸோ நமக்கு தெரியுது. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைம் பீரியடில் நமக்கு உதவி பண்ணுறதுக்காக நம்ம இந்தியர்கள் போனாங்க. அங்கே இந்தியர்கள் இராணுவ சேவைக்காக அனுப்பப்பட்டாங்க. போர் நடந்ததுக்கு முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்தியாவை பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கிலேயருக்கு எவ்வளோ கொடுத்தாங்க அப்படின்னா அவங்களோட கட்டாயத்தின் பேரில் உதவி செய்யணும் அப்படிங்கிற கட்டாயத்தின் பேரில் 367 மில்லியன் பவுண்ட் மதிப்பில் உதவி செஞ்சாங்க. அது பார்த்திங்கன்னா அதில் பெரும்பங்கு கேஷாக தான் கொடுத்துருப்பாங்க. 367 மில்லியன் பவுண்டில் பெரும்பங்கு கேஷாக தான் கொடுத்துருப்பாங்க. மிச்சத்தை பார்த்திங்க அப்படின்னா கடனாக கொடுத்துருப்பாங்க. இது போக பத்தாதுன்னு சொல்லி 250 மில்லியன் பவுண்ட் மேற்கொண்டு 250 மில்லியன் பவுண்டில் பொருட்களும் அனுப்பப்பட்டுச்சு. ஆங்கிலேயர்களுக்கு பொருட்களும் 250 மில்லியன் பவுண்டுகளுக்கு அனுப்பப்பட்டுச்சு. ஸோ இதெல்லாம் இவ்வளோ அங்கே கொடுத்ததுக்கப்புறமா நம்ம இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய பொருளாதார சிரமங்கள் இருந்துச்சு. இதெல்லாம் இவ்வளோ கொடுத்ததுனால இந்தியர்கள் அதிருப்தி அடைஞ்சாங்க. பத்தாக்குறைக்கு நமக்கு பொருளாதார சிரமங்கள் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. இவ்வளோ 367 + 250 மில்லியன் பவுண்டெல்லாம் அவங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு இந்தியாவில் எவ்வளோ தூரம் பொருளாதாரம் நசுக்கப்பட்டிருக்குன்னு பாருங்கள். இந்திய தேசிய காங்கிரஸில் மிதவாதிகளும் தீவிர தேசியவாதிகளும் பிரிஞ்சிருந்தாங்க அந்த டைமில். நமக்கு 1907 சூரத் பிளவு இல்லையா, அதில் வந்து அவங்க 2 பேரும் அண்ணன் தம்பிங்க 2 பேரும் அடிச்சுக்கிட்டாங்க. ஸோ அப்போ பிளவு ஏற்பட்டுச்சு. அப்போ இந்த முதல் உலக போர் அப்படிங்கும்போது நமக்கு வந்து அவங்க வந்து தனித்தனியாக இருந்தாங்க. அந்த காலகட்டத்தில் இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து முழுசாக செயல்பட முடியாமல் மிதவாதிகள் தனியாகவும் தீவிரவாதிகள் தனியாகவும் பிரிஞ்சிருந்தது. தேசிய அரசியல் வந்து ஒரு தீவிரமாக செயல்படாமல் இருந்துச்சு இந்திய தேசிய அரசியல். முதல் உலக போரில் பார்த்தீங்க அப்படின்னா முஸ்லீம் லீக் வந்து பிரிட்டிஷுக்கு தான் ஆதரவாக இருந்தாங்க. முஸ்லீம் லீக் இருக்காங்க இல்லையா, அவங்க பார்த்தீங்க அப்படின்னா முதல் உலக போரில் பிரிட்டிஷுக்கு ஆதரவாக இருந்தாங்க. ஏற்கனவே இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து ஒரு தீவிரம் இல்லாமல் இருந்துச்சு. ஆளுக்கு பிரிஞ்சிருந்ததுனால, மிதவாதிகள் தனியாக தீவிரவாதிகள் தனியாக பிரிஞ்சிருந்ததுனால ஏற்கனவே அது செயல்படாத மாதிரி இருந்தது. போதாக்குறைக்கு இந்த முதல் உலக போரில் ஆங்கிலேயர்களுக்கு யார் ஆதரவாக இருந்தாங்க அப்படின்னா முஸ்லீம் லீக்கும் வந்து ஆதரவாக இருந்திருக்காங்க. 1916 பார்த்தீங்க அப்படின்னா 1916 பார்த்தீங்க அப்படின்னா திலகர் தலைமையில் தீவிரவாதிகள் வந்து காங்கிரஸில் ஆதிக்கம் செலுத்த ஆரம்பித்தாங்க. 1916 1907 பிரிஞ்சுட்டாங்க. 1916 மீண்டுமா பார்த்தீங்க அப்படின்னா திலகர் தலைமையில் தீவிரவாதிகள் வந்து காங்கிரஸில் ஆதிக்கம் செலுத்த ஆரம்பித்தாங்க. நமக்கு மேற்கிந்தியாவில் திலகரும் தென்னிந்தியாவில் அன்னிபெசன்ட்டும் தன்னாட்சி இயக்கத்தை தொடங்கினாங்க. இந்த காலத்தில் தான் காங்கிரஸ் வந்து மீண்டும் ஒன்று பண்ணுறது. 1916 தான் தன்னாட்சி இயக்கம் தொடங்கப்பட்டது. 2 தொடங்கினாங்க. மேற்கிந்தியாவில் திலகரும் தென்னிந்தியாவில் அன்னிபெசன்ட்டும் தொடங்கினாங்க. ஹோம் ரோல் இயக்கத்தை தொடங்கினவங்க வந்து ரெண்டு பேராக வந்து 2 இடத்துல தொடங்கிக்கிட்டாங்க. 1916 தான். இது தொடங்குகிற அந்த காலகட்டத்தில் தான் பார்த்தீங்க அப்படின்னா காங்கிரஸ் வந்து மீண்டும் ஒன்றுபடுது. 1907 சூரத் பிளவுக்கு அப்புறம் மீண்டும் 1916 இந்த தன்னாட்சி இயக்கத்தை தொடங்கும் போது மறுபடியும் வந்து ஒன்று சேர்றாங்க.
இந்துக்களும் 1916 இந்துக்களும் முஸ்லீம்களும் பார்த்தீங்க அப்படின்னா லக்னோ ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு இந்திய தேசிய இயக்கத்தை இன்னும் ஸ்ட்ராங் பண்ணுறாங்க. இந்துக்களும் முஸ்லீம்களும் 1916 தான் வந்து லக்னோ ஒப்பந்தம். அதில் கையெழுத்து போட்டு இந்திய தேசிய இயக்கத்தை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்குறாங்க. தீவிரவாதிகளோட சிந்தனைகள் மேற்கத்திய புரட்சிகர கருத்துக்களால் பாதிக்கப்பட்டிருந்தது. ரவுலட் சட்டம் அடக்குமுறை வந்து மிக கொடுமையாக இருந்தது அந்த காலகட்டத்தில். இந்திய தலைவர்கள் பார்த்திங்க அப்படின்னா ரவுலட் சட்டத்தை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த போருக்கு பின்னாடி நடந்ததெல்லாம் இதெல்லாம். ஸோ இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா போரில் வந்து அவங்கள ரொம்ப நொந்து போயிருப்பாங்க அப்படின்னு நினச்சாலும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. மறுபடியும் நம்மளை வந்து எந்த அளவுக்கு இது பண்ண முடியுமோ அடக்க முடியுமோ அதை தான் அவங்க செஞ்சுட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம தீவிர தேசியவாதிகள் பார்த்திங்க அப்படின்னா மேற்கத்திய புரட்சிகர கருத்துக்களால் பாதிக்கப்பட்டிருந்தாங்க அந்த டைமில். ரவுலட் சட்டம் பார்த்திங்க அப்படின்னா அடக்குமுறையில் மிக கொடுமையாக இருந்துச்சு. விசாரணையே இல்லாமல் அரெஸ்ட் பண்ணுறது, தண்டனை கொடுக்கறது தான் நமக்கு ரவுலட் சட்டம் இல்லையா? ஸோ அந்த இதெல்லாம் இருந்தது. இந்திய தலைவர்கள் பார்த்திங்க அப்படின்னா ரவுலட் சட்டத்தை எதிர்த்து போரிட்டு இருந்தாங்க, ஆர்ப்பாட்டம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது ரஷ்ய புரட்சி வந்து இந்திய தேசிய சிந்தனைகளை தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. ரஷ்ய புரட்சி இந்திய தேசிய சிந்தனைகளை தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. போதாத குறைக்கு துருக்கியோட தோல்வி மற்றும் செவ்ரேஸ் உடன்படிக்கையோட கலிபா பதவியை வந்து இழந்தார். துருக்கியோட தோல்வி ப்ளஸ் செவ்ரேஸ் உடன்படிக்கை அப்படிங்கிறது மூலிமா துருக்கியோட உலக இஸ்லாமியர்களோட மதகுருன்னு சொல்லுவோம் கலிபா. ஸோ அவர் பார்த்திங்கன்னா துருக்கியில் நடந்த உலக போர் முடிஞ்சதுக்கப்புறமா துருக்கி பதவியை இழந்துட்டார். நமக்கு முதல் உலகப் போரில் துருக்கி வந்து பிரிட்டன் கிட்ட தோல்வி அடைஞ்சதுனால துருக்கியோட சுல்தானாக இருக்கக்கூடிய கலிபா பார்த்திங்க அப்படின்னா அவரோட அதிகாரத்தை இழந்திருப்பார். இதன் விளைவாக தான் நமக்கு கிலாபத் இயக்கம் அப்படிங்கிறது தோன்றியிருக்கும். ஸோ கலிபா அப்படிங்கிற ஒரு உலக இஸ்லாமியர்களோட மத தலைவர் மாதிரி. ஸோ அவரை வந்து தோற்கடிச்சிருப்பாங்க, அவங்களோட அதிகாரத்தை இழந்திருப்பாங்க. அதன் மூலயமா கலிபா பார்த்திங்க அப்படின்னா துருக்கியோட அதிகாரத்தை இழந்திருப்பார். இதன் விளைவாக தான் கிலாபத் இயக்கம் அப்படிங்கிறது நமக்கு ஒன்று வந்திருக்கும். ஸோ இந்தியா பார்த்திங்க அப்படின்னா நமக்கு முதல் உலக போர் பின்னாடி பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவோட விசுவாசத்திற்கு எந்த வகையிலும் பிரிட்டன் கிட்ட இருந்து ஒரு அங்கீகாரமே கிடைக்கல. நம்ம வந்து இராணுவ சேவை வழங்கியிருக்கோம், கடன் கொடுத்துருக்கோம், உதவி பண்ணியிருக்கோம், எல்லாமே பண்ணியிருந்தாலும் நம்ம இந்தியாவோட விசுவாசத்திற்கு உரிய மதிப்பு கிடைக்கல. இந்த போர் பார்த்திங்க அப்படின்னா முதல் உலக போர் பார்த்திங்க அப்படின்னா இந்திய சமூகம், பொருளாதாரம் மற்றும் அரசியலில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. ஸோ இதுதான் இந்த பாடத்தோட அறிமுகத்தில் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இந்த பாடத்தில் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இந்த பாடத்தோட அறிமுகத்தின் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க போகிறது அகில இந்திய தன்னாட்சி இயக்கம் ஹோம் ரூல். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா டாக்டர் அன்னி பெசன்ட் அயர்லாந்தில் தன்னாட்சி இயக்கம் மற்றும் பேபியன் சோசலிசவாதத்தால் தீவிர பங்காற்றியவர் தான் இந்த அன்னி பெசன்ட். டாக்டர் அன்னி பெசன்ட் பார்த்திங்க அப்படின்னா அயர்லாந்தோட தன்னாட்சி இயக்கத்திலையும் பேபியன் சோசலிசவாதத்திலையும் தீவிர பங்காற்றினவர். 1893 தான் நமக்கு அன்னி பெசன்ட் பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவுக்கு வருவாங்க. வந்தவங்க பனாரஸில் மத்திய இந்து கல்லூரியை நிறுவுவாங்க. நமக்கு யார் வந்து பனாரஸில் மத்திய இந்து கல்லூரியை நிறுவுறாங்க அப்படின்னா அன்னி பெசன்ட் தான். இவங்க வந்து 1893
இந்தியாவுக்கு வராங்க. வந்தவங்க எங்கே வந்து இந்து கல்லூரியை நிறுவுறாங்க அப்படின்னா பனாரஸில். அந்த கல்லூரி பார்த்தீங்க அப்படின்னா 1915 பண்டித மதன் மோகன் மாளவியா அவர் மூலிமா யூனிவர்சிட்டியாக மாறுது. முதல்ல இவங்க வந்து ஒரு காலேஜை தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. யார் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா அன்னி பெசன்ட் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 1893 இந்தியாவுக்கு வரவங்க பனாரஸில் ஒரு இந்து கல்லூரியை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. மத்திய இந்து கல்லூரியை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த இந்து கல்லூரி யூனிவர்சிட்டியாக யார் மாற்றுறாங்க அப்படின்னா 1915 அதாவது நம்ம காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவிலேருந்து இந்தியா வந்த அதே காலகட்டத்தில் பண்டித மதன் மோகன் மாளவியா இவர் தான் பார்த்தீங்க அப்படின்னா இவர் மூலமாக பனாரஸ் இந்து பல்கலைக்கழகமாக வளர்ந்தது. காலேஜாக இருந்தது, பல்கலைக்கழகமாக வளர்ந்தது. அடுத்தது நம்ம அன்னி பெசன்ட் பார்த்தீங்க அப்படின்னா 1907 ஸோ நமக்கு 1907 ஹெச்எஸ் ஆல்காட் அவரோட மரணத்துக்கு பின்னாடி அவர் யார், நமக்கு பிரம்ம ஞான சபையை தலைவராக இருந்தவர் தான் ஹெச்எஸ் ஆல்காட். ஸோ அவங்க பார்த்தீங்க அப்படின்னா 1907 அவங்க மரணத்துக்கு அப்புறமா அன்னி பெசன்ட் தான் வந்து பிரம்ம ஞான சபையோட தலைவராக நியமிக்கப்படுறாங்க. இதெல்லாம் நம்ம போன பாடங்கள்லேயே பார்த்து தெரிஞ்சிருப்போம். ஸோ இதெல்லாம் வந்து இப்போ இவங்க அன்னி பெசண்ட்டை பார்க்கறதுனால தொடர்ந்து இந்த செய்திகளையும் நம்ம பார்க்குறோம். 1907 பிரம்மஞான சபையோட தலைவராக இருந்த ஹெச்எஸ் ஆல்காட் பார்த்தீங்க அப்படின்னா பிளவாட்ஸ்கி அம்மையாரும் ஹெச்எஸ் ஆல்காட் தான் வந்து பிரம்மஞான சபையோட தலைவராக இருந்திருப்பாங்க. ஸோ அதில் ஒருத்தர் 1907 ஆல்காட் இறந்ததுக்கப்புறமா அந்த இடத்துக்கு வந்து தலைவராக வந்து நம்ம அன்னி பெசன்ட் அவர்கள் தான் நியமிக்கப்படுவாங்க. பிரம்மஞான சபையோட கொள்கைகளை சென்னையில் அடையாறு பகுதிகளில் தீவிரமாக பரப்பினது யார் அப்படின்னா நமக்கு அன்னி பெசன்ட் தான். ஜமுனாதாஸ், துவாரகாதாஸ், ஜார்ஜ் அருண்டேஸ், சங்கர்லால் பன்கர், இந்துலால் யக்னிக், சிபி ராமசாமி, பிபி வாடியா இவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அம்மையாரோட இந்த அன்னி பெசன்ட் அம்மையாரோட ஆதரவாளர்கள். ஸோ இவங்கெல்லாம் யார், நமக்கு அன்னி பெசன்ட் அம்மையாரோட ஆதரவாளர்கள். 1914 பிரிட்டன் பார்த்தீங்க அப்படின்னா முதல் உலகப் போரில் ஈடுபடும் அறிவிப்பை வெளியிட்டாங்க. முதல் டைமாக 1914 தான் பிரிட்டன் முதல் உலகப் போரில் ஈடுபடக்கூடிய அறிவிப்பை வெளியிடுறாங்க. ஸோ சுதந்திரம் மற்றும் ஜனநாயகத்துக்காக தான் பாடுபடுவதாக வந்து அது சொல்லிட்டு அறிவிப்பை கொடுக்குறாங்க. 1914 பிரிட்டன் நாங்கள் முதல் உலகப் போரில் ஈடுபட போகிறோம் அப்படிங்கிற அறிவிப்பை கொடுக்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா சுதந்திரம் மற்றும் ஜனநாயகத்துக்காக தான் பாடுபடுவதாக அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்திய தலைவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா பிரிட்டனோட போர் முயற்சிகளை இந்த மாதிரி சொன்னதுனால இந்திய தலைவர்கள்லாம் பிரிட்டனோட போர் முயற்சிகளை ஆதரித்தாங்க. அதனால் பிரிட்டிஷார் பார்த்தீங்க அப்படின்னா தன்னாட்சி வழங்கும் எண்ணமின்றி இருந்ததால் இந்தியர்கள் ஏமாற்றம் தான் அடைஞ்சாங்க. போர் முயற்சிகளுக்கு ஆதரவு கொடுத்ததுனால அவங்க போரெல்லாம் முடிச்சுட்டு வந்து தன்னாட்சி வழங்குவாங்க அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்படியெல்லாம் ஒன்றுமே நடக்கலை. அது இந்தியர்களுக்கு ஏமாற்றமாக தான் இருந்தது. பிரிட்டிஷார் தன்னாட்சி வழங்குறதுல எண்ணமின்றி இருந்ததுனால இந்தியர்கள் வந்து அதில் ஏமாற்றம் அடைஞ்சாங்க. மீண்டுமா பார்த்தீங்க அப்படின்னா மிதவாதிகள் மற்றும் தீவிரவாதிகள் அப்படிங்கிற பிறவால் காங்கிரஸ் ஒன்றுபட்டு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க முடியல. அந்த காலகட்டத்தில் 1914 பார்த்தீங்க அப்படின்னா இவங்க போரெல்லாம் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறமும் நம்மளால் வந்து அவங்க வந்து நமக்கு தன்னாட்சி கொடுப்பாங்கன்னு நினச்சோம், கொடுக்கல. பட் இவங்களும் வந்து பிரிவில் இருந்ததுனால காங்கிரஸும் வந்து ஒன்றுபட்டு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை. இந்த சூழ்நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா அன்னி பெசன்ட் வந்து இந்திய அரசியலுக்குள்ளே நுழைஞ்சாங்க. காங்கிரஸ் ஒன்றுபட்டு இல்லாததுனால இந்த சூழ்நிலையில் யார் இந்திய அரசியலுக்குள்ளே வராங்க அப்படின்னா அன்னி பெசன்ட் அவர்கள் வராங்க. 1914 பார்த்தீங்க அப்படின்னா தி காமன்வீல் அப்படிங்கிற வாராந்திரியை தொடங்குறாங்க. அன்னி பெசன்ட் பார்த்தீங்க அப்படின்னா காமன்வீல் அப்படிங்கிற வாராந்திரியை தொடங்குறாங்க 1914. நமக்கு தி காமன்வீல் அப்படிங்கிறது அன்னி பெசன்ட் அவர்களோடது வாராந்திர பத்திரிகை. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 1914 தான் வந்து இவங்க தொடங்குறாங்க. இந்த வாராந்திரி பார்த்தீங்க அப்படின்னா எதை சார்ந்து இருக்கும் அப்படின்னா சமய சுதந்திரம், தேசிய கல்வி, சமூக சீர்திருத்தங்களை ஆதரித்து இருக்கும். இந்த பத்திரிகை இதை தான் சார்ந்து இருக்கும். சமய சுதந்திரத்தை பற்றியும் தேசிய கல்வியை பற்றியும் சமூக சீர்திருத்தங்களை பற்றியும் ஆதரித்து எழுதியிருக்கும் இந்த வாராந்திரத்தில். அதுபோக 1915 பார்த்தீங்க அப்படின்னா
1915 பார்த்தீங்க அப்படின்னா ஹவ் இந்தியா ராட் ஃபார் ஃப்ரீடம், ஹவ் இந்தியா ராட் ஃபார் ஃப்ரீடம் அப்படிங்கிற புத்தகத்தையும் வெளியிட்டிருப்பாங்க. 14 காமன்வெல்த் வாராந்திரத்தையும் 15 ஹவ் இந்தியா ராட் ஃபார் ஃப்ரீடம் அப்படிங்கிற புத்தகத்தையும் அன்னி பெசன்ட் அவர்கள் தான் வந்து வெளியிட்டிருப்பாங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்திய தேசிய விழிப்புணர்வோட வரலாற்றை விரிவாக எழுதியிருப்பாங்க. ஹவ் இந்தியா ராட் ஃபார் ஃப்ரீடம் அப்படிங்கிறத இந்திய தேசிய விழிப்புணர்வோட வரலாற்றை பற்றி விரிவாக எழுதியிருப்பாங்க. இங்கிலாந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலாந்தோட கடினமான தருணம் அப்படிங்கிறது இந்தியாவுக்கு ஒரு வாய்ப்பாக இருந்துச்சு. இந்த போர் டைம் அப்படிங்கும்போது அவங்களுக்கு பிரிட்டனுக்கு வந்து ரொம்ப கடினமான டைமாக இருந்திருக்கும். அது நமக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். நாம் போராடுறதுக்கும் நம்மளோட சீர்திருத்தத்தை பற்றி நம்மளோட இதை பற்றி உரிமைகளை பற்றி கோர்றதுக்கும் நமக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அன்னி பெசன்ட் வந்து சொன்னாங்க. சீர்திருத்தங்களை வலியுறுத்துறதுக்காக இந்திய தலைவர்கள்ட்ட போய் அவங்க கேட்டுக்கிட்டாங்க. இப்போ வந்து அவங்க ரொம்ப பிஸியாக இருக்காங்க ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரில். இந்த டைம் தான் வந்து நமக்கு வந்து ஒரு தன்னாட்சி கிடைக்கிறதுக்கு ஒரு கரெக்டான இதாக இருக்கும். நீங்கள் போய் பேசுங்க, சீர்திருத்தங்களை பற்றி வலியுறுத்தி பேசுங்க தலைவர்கள் அப்படின்னு சொல்லி தலைவர்கள்ட்ட போய் அன்னி பெசன்ட் வந்து பேச ஆரம்பித்தாங்க. இந்திய விடுதலை பற்றி உரைகள் நிகழ்த்துறதுல அவங்க பார்த்திங்கன்னா இந்திய விடுதலை பற்றி உரைகள் நிகழ்த்துறதுக்காக அவங்க எங்கே போனாங்க அப்படின்னா இங்கிலாந்துக்கு பயணம் போகிறாங்க. அன்னி பெசன்ட் பார்த்திங்க அப்படின்னா இங்கிலாந்துக்கு பயணம் போகிறாங்க. எதுக்கு அப்படின்னா இந்தியாவுக்கு விடுதலை கொடுங்க அப்படிங்கிறத பற்றி பேச்சுவார்த்தை நடத்துறதுக்காக இங்கிலாந்துக்கு போகிறாங்க. பிரிட்டன் நாடாளுமன்றத்தில் பார்த்திங்க அப்படின்னா இந்திய கட்சி ஒன்றை அமைக்கிறதுக்காக முயற்சி பண்ணுறாங்க. எங்கே அப்படின்னா இங்கிலாந்துக்கு உரையாற்ற போகிறாங்க இல்லையா, இந்தியாவுக்கு விடுதலை கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இங்கிலாந்தில் பயணம் மேற்கொண்டு உரைகள் நடத்துறதுக்காக போகிறாங்க. அங்கே பார்த்தீங்க அப்படின்னா பிரிட்டனோட நாடாளுமன்றத்தில் இந்தியாவோட கட்சி ஒன்றை அமைக்கணும்னு சொல்லி முயற்சி பண்ணுறாங்க. அதில் தோல்வியில் தான் அது முடியுது. அவரோட பயணத்தால் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா குறித்து பிரிட்டன் இடத்துல ஒரு அனுதாபம் தான் கிடைக்கிது, வேறு எந்த முடிவும் கிடைக்கல. 1915 பார்த்தீங்க அப்படின்னா ஜூலை 14 அன்னி பெசன்ட் வந்து நியூ இந்தியா அப்படிங்கிற தினசரியை தொடங்கினாங்க. 1915 தான் வந்து புக் ஒன்று வெளியிட்டிருப்பாங்க. ஹவ் இந்தியா அப்படிங்கிற ஒரு புக் ஒன்று வெளியிட்டிருப்பாங்க. அது போலவே நமக்கு 1915 ஜூலை 14 பார்த்தீங்க அப்படின்னா அன்னி பெசன்ட் நியூ இந்தியா அப்படிங்கிற தினசரி ஒன்று தொடங்கியிருப்பாங்க. பம்பாயில் பார்த்தீங்க அப்படின்னா தன்னாட்சி குறித்த கொள்கைகளை அவர் வெளியிட்டாங்க. 1915 ஜூலையில் நியூ இந்தியா அப்படிங்கிற தினசரியை தொடங்கினவங்க பம்பாயில் பார்த்தீங்க அப்படின்னா தன்னாட்சி குறித்து ஒரு கொள்கையும் அவங்க வெளியிடுறாங்க. தன்னாட்சினா என்ன அப்படிங்கிறத அந்த கொள்கைகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பம்பாயில் வெளியிடுறாங்க. தன்னாட்சி அப்படிங்கிறது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் மூலமாக ஆட்சி செய்யக்கூடியது அப்படிங்கிறது அவங்களோட கருத்து. தன்னாட்சி அப்படிங்கிறது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் மூலமாக ஆட்சி அப்படிங்கிறது அவங்க சொன்னது, அன்னி பெசன்ட் சொன்னது. ஆங்கிலேய காலனிகளுக்கு போன்று இந்தியாவுக்கும் போருக்கு பின்னாடி தன்னாட்சி கொடுக்கணும்னு வலியுறுத்தினாங்க. ஆங்கிலேய காலனிகள்னால் ஆங்கிலேயர்கள் ஆட்சி செஞ்சிட்ருக்கிற மற்ற நாடுகள்லாம் இருக்கும் இல்லையா, அந்த காலனி நாடுகள் மாதிரியே போருக்கு பின்னாடி இந்தியாவுக்கும் தன்னாட்சி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க வலியுறுத்தினாங்க. அன்னி பெசன்ட் அவர்கள் வந்து வலியுறுத்தினாங்க. அது போக பொதுக்கூட்டங்கள் மற்றும் மாநாடுகள் மூலிமா தன்னாட்சி கோரிக்கையை பற்றி மக்களிடத்தில் பரப்பிட்டு இருந்தாங்க. ஏன்னா அவங்க ஏன் இந்த அரசியலில் குதிச்சாங்க, இதுக்காக தான் குதிச்சாங்க அரசியலில். அவங்க 2 பேரும் செயலிழந்து இருந்த அந்த காலகட்டத்தில் மக்களிடத்தில் பேசணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஆள் வேணும். அதனால தான் அரசியலில் இவங்க இறங்கிட்டாங்க. ஸோ பொதுக்கூட்டங்கள் மற்றும் மாநாடுகள் இதன் மூலிமா தன்னாட்சி கோரிக்கைகளை பற்றி மக்களிடத்தில் எடுத்து சொல்லிகிட்டு இருந்தாங்க. 1915 செப்டம்பர் 28 தன்னாட்சி இயக்கத்தை தொடங்க போகிறதா முதல் டைமாக அறிவிக்கிறாங்க. 1915 செப்டம்பர் 28 தான் தன்னாட்சி இயக்கத்தை தொடங்க போகிறதா ஃபஸ்ட் டைமாக அறிவிக்கிறாங்க. மிதவாத தேசியவாதிகள் வந்து தனி இயக்கம் உருவாகிறத விரும்பலை. அவங்க எதை தான் விரும்புகிறாங்க, மிதவாதிகள் எதுக்கும் ஒத்து போக மாட்டேங்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி தனியாக ஒரு இயக்கம் உருவாகிறத, தன்னாட்சி இயக்கம் உருவாகிறத அவங்க விரும்பலை, மிதவாத தேசியவாதிகள் விரும்பலை. ஸோ தன்னாட்சி இயக்கத்திற்கு காங்கிரஸோட அனுமதி தேவை. ஏன்னா அவங்க வந்து இதுக்கு முன்னாடியே அரசியலில் இருக்கிறாங்க, இந்தியாவை சேர்ந்தவங்க. இவங்க வந்து அயர்லாந்து பெண்மணி. ஸோ ஒரு அமைப்பு தொடங்கணும், ஒரு இயக்கம் தொடங்கணும் அப்படின்னா அந்த இதில் இருக்கக்கூடிய அந்த இந்தியாவோட அரசியலில் இருக்கக்கூடிய தலைவர்களோட ஒரு ஒட்டுதல் இருக்கணும் இல்லையா. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா காங்கிரஸோட அனுமதி தேவை அப்படிங்கிறத அவங்க உணர்ந்திருந்தாங்க. நமக்கு திலகர் மற்றும் அன்னி பெசன்ட்டோட முயற்சியால் தான் 1915 பம்பாயில் காங்கிரஸோட அமர்வில் தீவிரவாதிகள் வந்து சேரும் வகையில் விதிமுறைகள் திருத்தப்பட்டுச்சு. தீவிரவாதிகள்னால் 2 பேர் பிரிஞ்சு போயிருந்தாங்க இல்லையா, அவங்க பார்த்தீங்க அப்படின்னா
தீவிர தேசியவாதிகளாகட்டும் மிதவாத தேசியவாதிகளாகட்டும் சூரத் 1907 பிரிஞ்சு போனவங்க. திலகர் மற்றும் அன்னி பெசன்ட் அவர்களோட முயற்சியால் 1915 பம்பாயில் காங்கிரஸோட அமர்வில் மறுபடியும் சேர்றதுக்கான விதிமுறைகள்லாம் திருத்தப்படுது. அடுத்ததான் நமக்கு 1916 செப்டம்பரில் தன்னாட்சி இயக்கத்தை காங்கிரஸ் தொடக்குமாறு அவர் கேட்டாங்க. அன்னி பெசன்ட் வந்து காங்கிரஸ் கிட்ட 1916 செப்டம்பரில் தன்னாட்சி இயக்கத்தை காங்கிரஸ் வந்து தொடங்குங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. காங்கிரஸ் செய்யலை அப்படிங்கிற பட்சத்தில் தானே வந்து அந்த இயக்கத்தை தொடங்குறதா அவங்க வந்து தெரிவிச்சிருந்தாங்க. அன்னி பெசன்ட் வந்து தெரிவிச்சிருந்தாங்க. 1916 திலகர் பார்த்தீங்க அப்படின்னா திலகர் மற்றும் அன்னி பெசன்ட் தலைமையில் 2 தன்னாட்சி இயக்கங்கள் தொடங்கப்படுது. திலகர் மற்றும் முதல்ல காங்கிரஸை தான் தொடங்க சொல்கிறாங்க. 1916 செப்டம்பரில் வந்து நீங்கள் தொடங்குங்க தன்னாட்சி அப்படிங்கிற ஒரு இயக்கத்தை தொடங்குங்கன்னு சொல்கிறாங்க. பட் அப்படி அவங்க செய்யலை. அவங்க மிதவாதிகள் வந்து எதுக்குமே வந்து இன்னொரு இயக்கம் தானாக உருவாகிறத அவங்க விரும்பலை. அதனால் வந்து அவங்க அப்படியே ஒரு சைலண்ட் மோடில் போட்ட மாதிரி இருந்ததுனால காங்கிரஸ் அதை செய்யலை அப்படின்னா அந்த இயக்கத்தை தானே தொடங்குறதா வந்து அன்னி பெசன்ட் அவங்க வந்து சொல்லிடுறாங்க. 1916 பார்த்தீங்க அப்படின்னா திலகரும் அன்னி பெசன்ட் தலைமையில் 2 தன்னாட்சி இயக்கங்கள் தொடங்கப்படுது. ஒன்று மேற்கிந்தியாவில் திலகர் தொடங்குறாரு, இன்னொன்று தென்னிந்தியாவில் அன்னி பெசன்ட் அவர்கள் வந்து தொடங்குறாங்க. நமக்கு 2 இயக்கங்களுமே 2 இடத்துல நிறுவப்பட்ட இந்த தன்னாட்சி இயக்கங்களுமே பார்த்திங்க அப்படின்னா தெளிவாக வகுக்கப்பட்ட நோக்கத்தோடு செயல்பட்டு இருந்தது. மேற்கிந்தியாவில் திலகரும், நல்லா நோட் பண்ணிக்கோங்க, 2 இயக்கங்கள் தன்னாட்சி இயக்கங்கள் வந்து 2ஆக தொடங்கப்படுது. தன்னாட்சி இயக்கம் அப்படிங்கிறது அன்னி பெசன்ட் அவர்கள் தான், ஆனால் 2ஆக தொடங்கப்படுது. ஒன்று திலகர் அவங்க மேற்கிந்தியாவில் தொடங்குறாங்க, இன்னொன்று தென்னிந்தியாவில் அன்னி பெசன்ட் தொடங்குறாங்க ஹோம் ரூலில். திலகர் பார்த்தீங்க இந்த 2 இடத்துல தொடங்கப்படுற இயக்கங்களுமே பார்த்தீங்க அப்படின்னா தெளிவாக வகுக்கப்படுற நோக்கத்தோடு தான் இயங்கிட்டு இருக்கு. தன்னாட்சி இயக்கத்தோட இரட்டை குறிக்கோள்கள் அப்படிங்கிறது தன்னாட்சி நிறுவல் மற்றும் இல்லை, இந்திய தாய்நாட்டோட பெருமையை மக்களிடத்தில் உருவாக்குறது தான். இதுதான் தன்னாட்சி இயக்கத்தோட இரட்டை குறிக்கோள் அப்படிங்கிறது. திலகரோட தன்னாட்சி இயக்கம் அப்படிங்கும்போது அது எப்படி இருக்குது? ஸோ திலகரோட தன்னாட்சி இயக்கம் மேற்கில் தொடங்குறாரு இல்லையா, இவங்க தென்னிந்தியாவிலையும் அவங்க மேற்கிந்தியாவிலையும் தொடங்குறாங்க. திலகரோட தன்னாட்சி இயக்கம் எப்போ தொடங்கப்படுது அப்படிங்கிறது ஏப்ரல் 1916 பெல்காமில் தொடங்கினார். தன்னாட்சி இயக்கம் பெல்காமில் யார் தொடங்குறாங்க? திலகர் தான் தொடங்குறாரு. 1916 தான், ரெண்டுமே 1916 தான் நடக்கும். செப்டம்பரில் இவர் தொடங்குறாரு, ஏப்ரலில் தொடங்குறாரு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இவருக்கு என்னென்ன கிளைகள் கொடுக்கப்பட்டிருக்கு, எந்தெந்த இடத்துல இவங்க தொடங்கலாம் அப்படின்னா மேற்கிந்தியா அப்படிங்கும்போது பம்பாய், மகாராஷ்டிரா, கர்நாடகா, மத்திய மாகாணங்கள், பெரார் ஆகிய இடங்கள் வந்து செயல்பட்டுச்சு. இவருக்கு கீழே தன்னாட்சி இயக்கமாக செயல்பட்ட பகுதிகள் பார்த்திங்கன்னா இவைகள் தான். ஸோ திலகருக்கு மொத்தமாக 6 கிளைகள் ஒதுக்கப்பட்டிருந்தது மேற்கிந்தியாவில். அன்னி பெசன்ட் இயக்கத்திற்கு இந்தியாவோட எஞ்சிய பகுதிகள்லாம் ஒதுக்கப்பட்டிருந்தது. தன்னாட்சி கோரிக்கைகள் குறித்து திலகர் வந்து உரைகள் மூலயமா பிரச்சாரம் செஞ்சிட்டு இருந்தார். தன்னாட்சி இயக்கம் அப்படின்னா என்ன, அது எதுக்காக அப்படிங்கிறதையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உரைகள் மூலயமா பிரச்சாரம் செஞ்சுட்டு இருந்தார் நம்ம திலகர் அவர்கள். ஸோ இயக்கம் பார்த்தீங்க அப்படின்னா 1917 முதல்ல 14,000 உறுப்பினர்களாக இருந்தது. அதுவே பார்த்தீங்க அப்படின்னா 1918 அதோட தொடக்கத்தில் 32 உயர்ந்தது. ஸோ தன்னாட்சி இயக்கத்தோட உறுப்பினர்கள் அப்படிங்கும்போது 1917 14,000 பேரும், அதுவே 1918 முதல் உலகப்போர் முடிவடையும் போது 32,000 பேருமா நமக்கு தன்னாட்சி இயக்கத்தில் இருக்கிறாங்க. தன்னாட்சியோட கோரிக்கைகளை பரப்பியதற்காக திலகரை பார்த்தீங்க அப்படின்னா 1916 ஜூலை 23 அதாவது அவரோட 60வது பிறந்தநாள் அப்போது அந்த நாளில் பார்த்தீங்க அப்படின்னா பிரிட்டிஷ் வந்து அவங்கள வந்து கைது செஞ்சுருவாங்க. தன்னாட்சி கோரிக்கைகளை மக்களிடத்தில் பரப்பியதற்காக மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா 1916 ஜூலை 23 அவர் மறுபடியும் கைது செய்யப்பட்டு உள்ளே போகிறாரு. ஸோ நமக்கு தன்னாட்சி அப்படின்னா என்ன? தன்னாட்சி அப்படிங்கிறது மத்திய அரசு அல்லது மாநில அரசு எதுவாக வேணால் இருக்கட்டும், அதுக்கு கீழே இருக்கிற ஒரு பகுதியை நேரடியாக ஆட்சி செய்யாமல் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தாங்களே தங்களுக்கான சட்டம் திட்டம் அந்த தீர்மானிக்கிறதுக்கான அதிகாரத்தை கொடுக்கறது தான் தன்னாட்சி. ஸோ தன்னாட்சி அப்படிங்கிறது மத்திய அரசாக இருந்தாலும் சரி, மாநில அரசாக இருந்தாலும் சரி, அதுக்கு கீழே செயல்படக்கூடிய ஒரு பகுதியை நேரடியாக அது ஆட்சி செய்யாமல் அந்த பகுதியில் வாழக்கூடிய மக்களுக்கு தாங்களே தங்களுக்கு என்ன சட்டத்திட்டங்கள் தேவை அப்படிங்கிறதுக்கான தீர்மானிக்கிறதுக்கான அதிகாரத்தை கொடுக்கறது தான் தன்னாட்சி.
ஸோ தன்னாட்சிக்கான நிபந்தனை ஒன்றே ஒன்று தான், மக்கள் வந்து அரசுக்கு விசுவாசமாக இருக்கணும், வரம் கொடுத்தவங்க தலைமையிலேயே கை வைக்கக்கூடாது, அதுதான். ஸோ நம்ம வந்து நம்ம என்ன முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடியும் அது அரசாங்கத்துக்கு எதிராக இருந்துடக்கூடாது, அது மட்டும்தான் அவங்க தன்னாட்சிக்கான நிபந்தனையாக இருந்தது. இதுதான் தன்னாட்சி. ஸோ பழங்கால ரோமர்களாகட்டும் ஆங்கிலேயர்களாகட்டும் தன்னாட்சியை தான் பயன்படுத்தினாங்க. ஸோ அதுதான் நமக்கு இந்த பேராகிராஃபில் கொடுத்துருப்பாங்க. பழங்கால ரோமர் ஆகட்டும் ஆங்கிலேயர்களாகட்டும் தன்னாட்சியை தான் பயன்படுத்தினாங்க. மொத்தமாக ஒத்த அரசு வந்து எல்லாத்தையும் ஆட்சி பண்ணுற மாதிரி இருக்காது, அந்தந்த இடத்துல அந்தந்த பகுதிகளில் அவங்க ஆட்சி செய்கிற மாதிரி இருக்கும். ஸோ 1880களில் பார்த்தீங்க அப்படின்னா அயர்லாந்து வந்து தன்னாட்சி வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. 1880களில் அயர்லாந்தில் வந்து தன்னாட்சி வேணும்னு கேட்டுட்டு இருந்தாங்க. 1920 அயர்லாந்து பார்த்தீங்க அப்படின்னா அயர்லாந்து அரசு சட்டத்தின் கீழே வட அயர்லாந்து 6 நாடுகளில் தன்னாட்சி அமைக்கப்பட்டுச்சு. 1920 அயர்லாந்து அரசு சட்டத்தின் கீழே வட அயர்லாந்தில் 6 நாடுகள் பார்த்தீங்க அப்படின்னா தன்னாட்சி அமைக்கப்பட்டது. 1921 ஆங்கிலோ அயர்லாந்து ஒப்பந்தத்தால் தெற்கில் 26 நாடுகளும் தன்னாட்சியை பெற்றாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து இந்தியாவுக்கும் கிடைக்கணும் அப்படின்னா அன்னி பெசன்ட் வந்து அங்கேருந்து இங்கே கிளம்பி வந்து தொடங்கியிருப்பாங்க 1916. பெசன்ட் அம்மையாரோட தன்னாட்சி இயக்கம் எப்படி இருந்தது? திலகரோட தன்னாட்சி இயக்கம் பார்த்துட்டோம். அடுத்தது அன்னி பெசன்ட் அவர்களோட தன்னாட்சி இயக்கம் அப்படிங்கிறது எப்படி இருந்தது? அவர் ஏப்ரலில் தொடங்கினார். 1916 ஏப்ரலில் அவர் தொடங்கினார். ஸோ அவர் பார்த்தீங்க அப்படின்னா பெல்காமில் தொடங்கியிருப்பார். இவங்க பார்த்தீங்க அப்படின்னா மദ്രാஸில் தொடங்கியிருப்பாங்க. தென்னிந்தியா இல்லையா, இவங்க தென்னிந்தியா அப்படிங்கும்போது மദ്രാஸில் தொடங்கியிருப்பாங்க 1916 செப்டம்பரில். இதுதான் அன்னி பெசன்ட் அவர்களோட தொடக்கம். இவங்களுக்கு கீழே என்னென்ன கிளைகள் இருந்தது அப்படின்னா கான்பூர், அலகாபாத், பனாரஸ், மதுரா, கள்ளிக்கோட்டை, அகமது நகர், இந்த கிளைகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பெசன்ட் அம்மையார் அவர்களுக்கு கீழே இறங்கப்பட்ட கிளைகளாக இருந்தது. இந்தியா முழுவதும் பயணம் செஞ்சு தன்னாட்சி கருத்தை பற்றி பரப்பிட்டு இருந்தாங்க அம்மையார் அவர்கள். இந்தியா முழுவதுமாக தீவிர பயணம் செஞ்சு தன்னாட்சி கொடுத்த கருத்துக்களை பரப்பிட்டு இருந்தாங்க. இந்தியாவோட விசுவாசத்தோட விலை இந்தியாவோட விடுதலை அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. எவ்வளோ இந்தியா வந்து விசுவாசமாக இருக்குதோ ஆங்கிலேயர்களுக்கு, அதோட விலை என்னவாக இருக்கணும், இறுதியாக இந்தியாவோட விடுதலையாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி மக்களிடத்துல சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ மிதவாத தேசியவாதிகள் பார்த்தீங்க அப்படின்னா தன்னாட்சி இயக்கத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம்தான் திலகர் வந்து தீவிர தேசியவாதி, அவர் தான் ஆரம்பிக்கிறாரு. இவங்க வந்து சைலண்ட் மோடில் இருந்தவங்க அவங்க அப்படியே இந்தியா முழுசும் வந்து பயணம் மேற்கொண்டு சொல்லிட்டு இருக்கிறத கேட்டுட்டு மிதவாத தேசியவாதிகள் பார்த்தீங்க அப்படின்னா அப்போ தான் கொஞ்சம் பேராக அப்படியே வந்து தன்னாட்சி இயக்கத்தில் இணைய ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவங்கெல்லாம் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜவஹர்லால் நேரு, முகமது அலி ஜின்னா, பி சக்கரவர்த்தி, ஜிதேந்திரலால் பானர்ஜி, சத்யமூர்த்தி, கலிக் உஸ்மான், இவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தன்னாட்சி இயக்கத்தில் மெல்லமாக சேர்றாங்க. இவங்கெல்லாம் மிதவாத தேசியவாதிகள். ஸோ அப்படியே வந்து மெல்லமாக சேர்றாங்க. மദ്രാஸ் அரசு பார்த்தீங்க அப்படின்னா மாணவர்களுக்கு இயக்க கூட்டங்களை கலந்து கொள்றதுக்கு தடை செஞ்சுது. மദ്രാஸ் அரசு வந்து இந்த இயக்கங்களில் தன்னாட்சி இயக்கங்களில் மாணவர்கள் சேரக்கூடாது அப்படின்னு சொல்லி தடை செஞ்சாங்க. ஜூன் 1917 பெசன்ட் பார்த்தீங்க அப்படின்னா பிபி வாடியா, ஜார்ஜ் அருண்டேல் ஆகியோர் பார்த்தீங்க அப்படின்னா ஊட்டியில் கைது செய்யப்படுறாங்க. இந்த மாதிரி தன்னாட்சி இயக்கத்தை குறித்து மக்களிடத்தில் விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா ஜூனில் 1917 இவங்க வந்து 1916 செப்டம்பரில் தன்னாட்சி இயக்கத்தை தொடங்கிடுறாங்க மദ്രാஸில் பெசன்ட் அம்மையார். அதுக்கப்புறமா நமக்கு 1917 ஜூனில் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க எல்லாருமே அவங்களோட ஆதரவாளர்களும் பெசன்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஊட்டியில் கைது செய்யப்படுறாங்க. பெசன்ட் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து அவர்களோட ஆதரவாளர்கள் பார்த்தீங்க அப்படின்னா போராட ஆரம்பிச்சிட்டாங்க. சார் இந்த மாதிரி நாட்டுக்கு நல்லது செய்கிறதுக்காக அவங்க ஒரு விஷயத்தை செஞ்சிட்ருக்காங்க. ஸோ இயக்கத்தை தொடங்கி அது மூலயமா விழிப்புணர்வு ஏற்படுத்திகிட்டு இருக்காங்க. அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்களேன்னு சொல்லிவிட்டு அவங்களோட ஆதரவாளர்கள் பார்த்தீங்க அப்படின்னா போராட ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் சார் எஸ் சுப்பிரமணியம் அப்படிங்கிறவர் சுப்பிரமணியம் அப்படிங்கிறவர்
பெசண்ட்டுக்கு ஆதரவாக ஆங்கிலேயர்கள் கொடுத்த நைட்ஹுட் பட்டத்தையே துறக்கிறார், எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி. யார் நைட்ஹுட் பட்டத்தை யாருக்காக திறக்கிறாங்க அப்படின்னா பெசண்ட் அம்மையார் கைது செய்யதை எதிர்த்து சர் எஸ் சுப்பிரமணியம் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா பெசண்ட்டுக்கு ஆதரவாக நைட்ஹுட் பட்டத்தையே திறந்துடுறாரு, வேண்டாம் எனக்கு அப்படின்னு சொல்லி. அது போகவே நமக்கு சுரேந்திரநாத் பானர்ஜியும் மதன் மோகன் மாளவியாவும் யூனிவர்சிட்டியாக மாற்றுறாங்க இல்லையா, அந்த இந்து பனாரஸில் ஓப்பன் பண்ண இந்து காலேஜை யூனிவர்சிட்டியாக யார் மாற்றுறாங்க அப்படின்னா மதன் மோகன் மாளவியா தான். அவங்க பார்த்தீங்க அப்படின்னா இந்த தன்னாட்சி இயக்கத்தில் இணையிறாங்க. சுரேந்திரநாத் பானர்ஜியும் மதன் மோகன் மாளவியாவும் இவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தன்னாட்சி இயக்கத்தில் இணைய ஆரம்பிக்கிறாங்க. தலைவர்கள் விடுதலை ஆகலை அப்படின்னா சட்ட மறுப்பு இயக்கத்தை அரசுக்கு எதிராக பயன்படுத்துறது அப்படிங்கிறத குறித்து 1917 ஜூலை 17 ஜூனில் பெசண்ட்டையும் அவர்களோட ஆதரவாளர்களையும் ஊட்டியில் கைது செஞ்சிடுறாங்க. இந்த தலைவர்கள்லாம் விடுதலை ஆகலை அப்படின்னா சட்ட மறுப்பு இயக்கத்தை அரசுக்கு எதிராக பயன்படுத்துகிறத குறித்து 1917 ஜூலை 28 அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியில் அந்த கூட்டத்தில் திலகர் வலியுறுத்துகிறாரு. இவங்க ஒருவேளை ரிலீஸ் பண்ணலை அப்படின்னா நம்ம திலகர் என்ன சொல்கிறாரு, சட்ட மறுப்பு இயக்கத்தை அரசுக்கு எதிராக பயன்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி 1917 ஜூலை 28 அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி கூட்டத்தில் சொல்கிறாங்க. காந்தியடிகளோட உத்தரவின் பேரில் நமக்கு ஜம்னாதாஸ் 1917 சொல்லி வச்சா, அப்போ 1915 நமக்கு தென்னாப்பிரிக்காவிலேருந்து காந்தி உள்ளே வந்துட்டார். ஸோ இதுக்கப்புறம் காந்தியும் இது கூட இணைஞ்சிருப்பார். அதனால் காந்தியடிகளோட உத்தரவின் பேரில் ஜம்னாதாஸ், துவாரகாதாஸ் மற்றும் சங்கர்லால் பன்கர் இவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 1000 நபர்களிடத்தில் கையெழுத்து வாங்கி பெசன்ட் கைது செய்யப்பட்ட இடத்துல போய் பேரணியாக போவாங்க. அவங்களோட எதிர்ப்பை பேரணியாக காட்டுவாங்க, ஊர்வலம் போகிறது. ஸோ இதன் விளைவாக பார்த்தீங்க அப்படின்னா கைது செய்யப்பட்ட தலைவர்கள்லாம் விடுதலை செய்யப்பட்டிருப்பாங்க. ஊர்வலம் போய் அவங்க சக்ஸஸ் பண்ணதுனால கைது செய்யப்பட்ட அந்த பெசண்ட்டும் அவர்களோட ஆதரவாளர்களும் விடுதலை செய்யப்பட்டிருப்பாங்க. 1917 ஆகஸ்ட் 20 மாண்டேகு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் தன்னாட்சி மற்றும் பொறுப்பான அரசாங்கமே அப்படிங்கிறத பிரிட்டிஷ் ஆட்சியோட குறிக்கோள்னு சொல்லி அறிவிக்கிறார். 1917 ஆகஸ்ட் 20 மாண்டேகு என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்தியாவில் தன்னாட்சி மற்றும் பொறுப்பான அரசாங்கம் தான் பிரிட்டிஷ் ஆட்சியோட குறிக்கோள் அப்படிங்கிறத அறிவிக்கிறாரு. ஸோ இந்த அறிவிப்பை பார்த்தீங்க அப்படின்னா இந்த அறிவிப்பு மூலமாக பெசன்ட் பார்த்தீங்கன்னா பிரபலமான அரசியல் தலைவராக மாற்றப்படுறாங்க. 1917 செப்டம்பரில் பார்த்தீங்கன்னா விடுதலையான பெசன்ட் செப்டம்பர் 1917 விடுதலையான பெசன்ட் பார்த்தீங்கன்னா கல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டோட தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இவங்க பிரபலமான அரசியல் தலைவராக மாறிடுறாங்க. ஏன் அப்படின்னா மாண்டேகு இருக்கார் இல்லையா, மாண்டேகு என்ன பண்ணுறாரு, இந்தியாவோட தன்னாட்சி அப்படிங்கிறது பிரிட்டிஷோட குறிக்கோள் அப்படின்னு சொல்கிறதுனால இவங்க தானே தன்னாட்சி இயக்கத்தை தொடங்கினாங்க. அதனால் கல்கத்தா காங்கிரஸோட மாநாட்டில் இவங்க தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க 1917. ஸோ தன்னாட்சி இயக்கம் அப்படிங்கிறது அதோட முக்கியத்துவம் ப்ளஸ் அந்த இயக்கம் எதனால் வீழ்ச்சி அடைஞ்சது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம் அடுத்ததாக. தன்னாட்சி இயக்கத்தோட முக்கியத்துவம் என்ன, அது ஏன் வீழ்ச்சி அடைஞ்சது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். காங்கிரஸில் 1917 காங்கிரஸோட மாநாடு கல்கத்தாவில் நடக்குது. அதில் இவங்க என்ன பண்ணுறாங்க, தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. தன்னாட்சி இயக்கத்தோட முக்கியத்துவம்னு பார்க்கும்போது மக்களை ஒன்று திரட்டி காந்தியோட சத்தியாகிரக இயக்கத்திற்கு வழிவகை அமைச்சது. இதுதான் தன்னாட்சி இயக்கத்தோட முக்கியத்துவம். மக்கள் அனைவரையும் ஒன்று திரட்டி இந்தியா ஃபுல்லாக பயணம் மேற்கொள்கிறாங்க, பேசுகிறாங்க, தன்னாட்சி இயக்கத்தை குறித்து பேசுகிறாங்க. ஸோ அதனால் நமக்கு என்ன நடக்குது, இந்த இயக்கத்தோட முக்கியத்துவமாக பார்க்கப்படுறது மக்களை எல்லாத்தையும் ஒன்று திரட்டி காந்தியோட சத்தியாகிரக இயக்கத்திற்கு வழிவகை அமைக்குது இந்த இயக்கம். சத்தியாகிரகத்தில் முதல்ல ஈடுபடுற பலர் பார்த்தீங்க அப்படின்னா தன்னாட்சி இயக்க உறுப்பினர்களாக தான் இருக்கிறாங்க. சத்தியாகிரகத்தில் யார் முதல்ல ஈடுபடுறாங்க அப்படின்னா இந்த தன்னாட்சி இயக்கத்தோட உறுப்பினர்களாக இருக்கிறவங்க தான் முதல்ல காந்தியோட சத்தியாகிரகத்தில் ஈடுபடுறாங்க. தன்னாட்சி இயக்கம் அப்படிங்கிறது அனைத்து பிரிவினரையும், முஸ்லீம் லீக் ஆகட்டும், காங்கிரஸ் ஆகட்டும், சுதேசி இயக்கமாகட்டும், இந்த மாதிரி அனைத்து பிரிவினரையும் ஒருங்கிணைத்த முதல் தேசிய அரசியல் இயக்கமாக இருந்துச்சு. தன்னாட்சி இயக்கத்தின் மூலியமாக தான் அனைத்து பிரிவினரையும் ஒருங்கிணைத்த முதல் தேசிய அரசியல் இயக்கம் அப்படின்னு அதை சொல்கிறோம் தன்னாட்சி இயக்கத்தை. இதில் எல்லாருமே இருப்பாங்க, காங்கிரஸ் இருப்பாங்க, முஸ்லீம் லீக் இருப்பாங்க, பிரம்ம சமாஜம், தொழிலாளர் அமைப்புகள் உள்ளிட்ட பல தரப்பினரும் இதில் பங்கேற்றாங்க.
ஸோ இந்தியன் அன்ரெஸ்ட் அப்படிங்கிற புத்தகத்தோட ஆசிரியர் வேலண்டைன் சிரோலுக்கு எதிராக தான் கொடுத்த அவதூறு வழக்கை நடத்துறதுக்காக இது தன்னாட்சி இயக்கம் ஏன் வீழ்ச்சி அடைஞ்சது அப்படின்னா திலகர் வந்து ஒரு வழக்காடுறதுக்காக வெளியூர் போயிருப்பார். அதன் காரணமாகவும் அன்னி பெசன்ட் அம்மையார் ஒரு விஷயத்தை ஏற்றுக்குவாங்க. அதன் காரணமாகவும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தன்னாட்சி இயக்கம் கடைசியாக வீழ்ச்சியை வந்து நோக்கி போகும். இந்தியன் அன்ரெஸ்ட் அப்படிங்கிற புத்தகத்தோட ஆசிரியர் வேலண்டைன் சிரோலுக்கு எதிராக தான் கொடுத்த அவதூறு வழக்கை நடத்துறதுக்காக 1918 செப்டம்பரில் திலகர் வந்து இங்கிலாந்துக்கு போயிடுறாரு. பெசன்ட் பார்த்தீங்க அப்படின்னா மாண்டேகு செம்ஸ்ஃபோர்ட் சீர்திருத்தங்களை அவங்க ஏற்றுக்கிறாங்க. அன்னி பெசன்ட் பார்த்தீங்கன்னா அப்படின்னா மாண்டேகு செம்ஸ்ஃபோர்ட் சீர்திருத்தங்கள் இருக்கு இல்லையா, அந்த சீர்திருத்தங்களை அன்னி பெசன்ட் ஏற்றுக்கிறாங்க. ஸோ 2 பேரோட இந்த விஷயந்தான் பார்த்தீங்க அப்படின்னா தன்னாட்சி இயக்கத்தோட வீழ்ச்சிக்கு காரணமாக பார்க்கப்படுது. இவர் இங்கிலாந்துக்கு போயிடுறாரு. எதுக்காக? இந்தியன் அன்ரெஸ்ட் அப்படிங்கிற புத்தகத்தின் ஆசிரியர் வேலண்டைன் சிரோலுக்கு எதிராக இவர் ஒரு அவதூறு வழக்கை தொடங்குறாரு. அந்த தொடங்கின அந்த வழக்கை நடத்துறதுக்காக இங்கிலாந்துக்கு 1918 செப்டம்பரில் போயிடுறாரு. இவர் அங்கே போயிடுறாரு. அன்னி பெசன்ட் பார்த்தீங்க அப்படின்னா மாண்டேகு செம்ஸ்ஃபோர்ட் சீர்திருத்தங்களை ஏற்றுக்கிறாங்க. இதன் மூலயமா பார்த்தீங்க அப்படின்னா தன்னாட்சி இயக்கத்தோட வீழ்ச்சி அதுதான் தன்னாட்சி வீழ்ச்சிக்கான காரணமாக பார்க்கப்படுது. நமக்கு இதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பாக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, தன்னாட்சி இயக்கம் இருக்கு இல்லையா, பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தோட ஆதரவை பெறதுக்காக தன்னாட்சி இயக்கம் இந்திய காமன்வெல்த் லீக் அப்படின்னு ஃபஸ்ட்டு மாற்றப்படுது. எதுக்காக தன்னாட்சி இயக்கம் மாற்றப்படுது அப்படின்னா, பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தோட ஆதரவை கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்தியா காமன்வெல்த் லீக்னு ஃபஸ்ட்டு மாற்றுறாங்க. அதுவே நமக்கு 1929 வி.கே. கிருஷ்ணமேனன் அப்படிங்கிறவர் அதை இந்திய லீக் அப்படின்னு மாற்றிடுறாரு. முதல்ல மாற்றும் போது இந்திய காமன்வெல்த் லீக்குன்னு இருக்குது. 1929 வி.கே. கிருஷ்ணமேனன் அப்படிங்கிறவர் அதை இந்திய லீக்குன்னு மாற்றிடுறாரு. ஸோ இதுதான் தன்னாட்சி இயக்கம் தொடங்கினதும் அதோட முக்கியத்துவமும் அதோட வீழ்ச்சி அடைஞ்சதுக்கான காரணங்களும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா போரோட தாக்கம். முதல் உலகப் போரோட தாக்கம் தான் பார்க்க போகிறோம். ஸோ முதல் உலகப் போருக்கு முந்தைய இந்திய அரசியல் நிலைமை வந்து ஒழுங்கற்ற நிலையில் இருந்துச்சு. நமக்கே தெரியும், 1914க்கு முன்னாடி இந்திய அரசியல் அமைப்பு பார்த்திங்கன்னா ஒரு இதாகவே இல்லை. முஸ்லீம் லீக்கும் பார்த்திங்க அப்படின்னா பிரிட்டிஷுக்கு ஆதரவாக இருந்தாங்க. காங்கிரஸும் பார்த்திங்க அப்படின்னா 2ஆக பிரிஞ்சிருக்கும். இந்த வங்காள பிரிவினைக்கு அப்புறமா இவங்க வந்து ரெக்வஸ்ட்லேயே என்ன போயிட்டுருக்காங்க, அதனால் கருத்து வேறுபாடு வரும். அது கடைசியாக இறுதி 1907 சூரத் பிளவில் வந்து பிரிஞ்சு போயிடும். அதனால் இந்திய அரசியல் அதாவது சுதேசி இயக்கமும் வந்து பெருசாக ஒன்றும் இருந்திருக்காது. அதனால் போரோட தாக்கம் முதல் உலகப் போருக்கு முந்தைய இந்திய அரசியல் நிலைமை பார்த்திங்க அப்படின்னா ஒன்றும் ஒழுங்காக இருந்திருக்காது. இல்லை சரிவர எதுவுமே செயல்படுற மாதிரி இருந்திருக்காது. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா மிதவாதிகளை ஈர்க்கிறதுக்காகவும் தீவிரவாதிகளை தனிமைப்படுத்துறதுக்காகவும் 1909 மிண்டோ மார்லி சீர்திருத்தம்னு ஒன்று கொண்டு வரப்படுது. மிதவாதிகளை பொறுத்த வரைக்கும் அவங்கள பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்குமே பொறுத்திருந்து பார்க்கறது அப்படிங்கிறது அவங்களோட கொள்கையே. மிண்டோ மார்லி சீர்திருத்தத்தின் மூலயமா மிதவாதிகளை ஈர்க்கிறதும் தீவிரவாதிகளை தனிமைப்படுத்துறது தான் மிண்டோ மார்லி சீர்திருத்தத்தை கொண்டு வர்றது. எப்போ? 1909 கொண்டு வராங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா போரோட தாக்கம் அப்படிங்கும்போது மிதவாதிகள் வந்து எப்பயுமே வந்து பொறுத்திருந்து பார்க்குறது அப்படிங்கிற கொள்கையை தான் பின்பற்றுவாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா முஸ்லீம் லீக் வந்து இந்த டைமில் போரோட தாக்கத்தில் முஸ்லீம் லீக்குக்கு தனி தொகுதி வழங்குறது. ஏன்னா பிரிட்டிஷ்க்கு அவங்க தான் ஆதரவு கொடுத்தாங்க. ஸோ அந்த டைமில் தனி தொகுதிகள் அப்படிங்கிறது அவங்களுக்கு கொடுத்ததை அவங்க வந்து வரவேற்கிறாங்க. 1913 முகமது அலி ஜின்னா பார்த்தீங்க அப்படின்னா முஸ்லீம் லீக்கில் இணையிறாரு. அப்போ தான் வந்து முகமது அலி ஜின்னா அப்படிங்கிறவர் 1913 வந்து இணையிறாரு. ஜின்னா வந்து முஸ்லீம்களுக்காக கூடுதல் சீர்திருத்தங்களை பற்றி பிரிட்டிஷ் இடத்துல கோரிக்கை வைக்கிறாரு. முதல் உலகப் போர் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் புரட்சிகர தேசிய செயல்பாட்டுக்கு உகந்த சூழலை ஏற்படுத்துது. ஏன்னா அவங்க வந்து அப்போ தான் வந்து நொந்து போய் இருப்பாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து அவங்கள தாக்கினா கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி புரட்சிகர தேசிய செயல்பாட்டுக்கு வந்து உகந்த சூழலை ஏற்படுத்துது. பிரிட்டன் போரில் சிக்கிய நிலைகளை இந்தியாவோட ஆதரவை பெறுறதுக்காக முயற்சி பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு அவங்க வந்து அலட்சியப்படுத்துகிறாங்க, இந்தியர்கள் தேவைப்படாது அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்களோட போர் வந்து ஒவ்வொரு ஏரியாவாக எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போயிட்டு இருக்கும் போது அவங்களுக்கு இந்தியர்களோட சப்போர்ட் தேவைப்படுது. பிரிட்டனோட போரில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியர்களோட சப்போர்ட் தேவைப்படுது.
ஸோ அவங்க அந்த சப்போர்ட்டை கேட்குறாங்க. ஸோ இந்த சூழ்நிலையில் தான் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கத்தார் இயக்கம் அப்படிங்கிற ஒன்று நமக்கு இந்தியாவில் உருவாகுது. ஸோ கத்தார் இயக்கம் அப்படிங்கிறது என்னென்னு தனியாக பார்க்கலாம். இந்த சூழ்நிலையில் தான் பார்த்திங்க அப்படின்னா கத்தார் இயக்கம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான இயக்கம். இந்திய சுதந்திரத்தில் பார்த்திங்க அப்படின்னா அது ஒரு முக்கியமான இயக்கம். அது அப்போ தான் உருவாகுது. பிரிட்டன் போரில் சிக்கிய நிலையில் தான் இந்தியாவோட ஆதரவை எதிர்பார்க்கும் போது நமக்கு கத்தார் இயக்கம் அப்படிங்கிற ஒன்று உருவாகுது. போருக்கு பின்னாடி சீர்திருத்தங்களை கொண்டு வரதுக்காக இந்திய தலைவர்கள்லாம் முடிவு செய்கிறாங்க. போரில் வந்து அவங்களாம் நொந்து நூலாகி வருவாங்க. 10 வரைக்கும் நம்மளாம் உதவி செஞ்சுருக்கோம். ஸோ நமக்கு வந்து ஏதாவது அவங்கக்கிட்ட இருந்து சீர்திருத்தங்கள் கிடைக்கும், உதவி கிடைக்கும், நம்ம கேட்குற கோரிக்கைகளெல்லாம் வந்து அவங்க நிறைவேற்றுவாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த சீர்திருத்தங்கள் எல்லாம் கொண்டு வரதுக்கு இந்திய தலைவர்கள் வந்து முடிவு செய்கிறாங்க. 1915 இவங்க 2 பேர் தான் மிண்டோவும் மார்லியும். 1915 பம்பாயில் வருடாந்திர மாநாட்டில் காங்கிரஸும் முஸ்லீம் லீக்கும் சீர்திருத்தங்கள் குறித்து விவாதிக்கிறாங்க. எந்த மாதிரி நமக்கு வேணும் அப்படிங்கிறத பற்றி, ஆங்கில இடத்துல என்ன கேட்கணும் அப்படிங்கிற அந்த விவாதம்லாம், சீர்திருத்தங்கள் குறித்த விவாதங்கள்லாம் எங்கே நடக்குது அப்படின்னா 1915 பம்பாயில் வருடாந்திர மாநாடு அது. ஸோ அந்த வருடாந்திர மாநாட்டில் தான் அந்த நமக்கான கோரிக்கைகளை வைக்கிறதுக்கான விவாதங்கள் வந்து பேசிக்கிறாங்க. சீர்திருத்தங்களை குறித்து அங்கே பேசிக்கிறாங்க. யார்? காங்கிரஸும் முஸ்லீம் லீக்கும். அதுவே அக்டோபர் 1916 இம்பீரியல் சட்டப்பேரவையோட இந்து முஸ்லீம் உறுப்பினர்கள் பார்த்திங்க அப்படின்னா அரச பிரதிநிதிக்கு சீர்திருத்தங்களை கோரி கடிதம் எழுதுகிறாங்க. 15 டிஸ்கஸ் பண்ணுறாங்க. பம்பாயில் நடக்கக்கூடிய வருடாந்திர மாநாட்டில் காங்கிரஸும் முஸ்லீம் லீக்கும் பார்த்திங்க அப்படின்னா சீர்திருத்தத்தை கொடுத்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அதுவே அக்டோபர் 1916 இம்பீரியல் சட்டப்பேரவையில் இந்து முஸ்லீம் உறுப்பினர்கள் பார்த்திங்க அப்படின்னா அரச பிரதிநிதிக்கு, வைஸ்ராய்னு சொல்லக்கூடிய அரச பிரதிநிதிக்கு சீர்திருத்தங்கள் குறித்ததான கோரிக்கையை கடிதம் மூலயமா எழுதுகிறாங்க. 16 பிரிட்டிஷ் அரசு வந்து இதுக்கு உடனடியாக ஒத்துக்கலை. 1916 நவம்பரில் கல்கத்தாவில் காங்கிரஸ் முஸ்லீம் லீக் இந்த கடிதத்தை குறித்து உரையாடுறாங்க. 1916 வந்து இம்பீரியல் சட்டப்பேரவையில் வைஸ்ராய்க்கு வந்து சீர்திருத்தத்தை குறித்ததால கடிதம் எழுதுகிறாங்க இல்லையா, அந்த கடிதத்தை அதே ஆண்டு 1916 பார்த்திங்க அப்படின்னா நவம்பரில் கல்கத்தாவில் பார்த்திங்க அப்படின்னா அந்த கடிதத்தை குறித்து என்னென்ன சீர்திருத்தம் கேட்டாங்களோ அந்த சீர்திருத்தங்களை அந்த கடிதத்தில் எழுதியிருப்பாங்க. அந்த கடிதத்தை குறித்து கலந்துரையாடுறாங்க. என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அங்கே ஒரு டிஸ்கஷன் போகுது கல்கத்தாவில். ஸோ அங்கே பார்த்திங்க அப்படின்னா சட்டப்பேரவையோட அமைப்பு மற்றும் சமூகங்களுக்கான பிரதிநிதித்துவ எண்ணிக்கை குறித்து இரு கட்சிகளும் ஒப்புக்கொண்டன. எங்கே? கல்கத்தாவில். நவம்பரில் 1916 நவம்பரில் கல்கத்தாவில் நடக்கக்கூடிய கடிதத்தோட கலந்துரையாடலில் பார்த்திங்க அப்படின்னா இவங்க 2 பேரும் ஒரு 2 கட்சிகளும் முஸ்லீம் லீக் ஆகட்டும் காங்கிரஸ் ஆகட்டும் இவங்க 2 பேரும் ஒரு ஒப்புதல் வராங்க. என்ன ஒப்புதல் அப்படின்னா சட்டப்பேரவையோட அமைப்பும் சமூகங்களுக்கான பிரதிநிதித்துவ எண்ணிக்கை, அதாவது அந்த சட்டப்பேரவையில் காங்கிரஸ்லேருந்து எத்தனை பேர் இருக்கணும், முஸ்லீம் லீக்லேருந்து எத்தனை பேர் இருக்கணும் அப்படிங்கிறத குறித்துதான ஒரு ஒப்பந்தம் மாதிரி வந்து அங்கே கல்கத்தாவில் இது பண்ணிக்கிறாங்க, முடிவு பண்ணிக்கிறாங்க, ஒப்பந்தத்துக்கு போட்டுக்கிறாங்க. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா அன்னி பெசன்ட் மற்றும் திலகரோட தன்னாட்சி குறித்தும் அறிவுறுத்தப்படுது. இதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஸோ இதற்கு இணையாக இவங்க காங்கிரஸ் ஆகட்டும் முஸ்லீம் லீக் ஆகட்டும் அவங்க ஒரு இது பண்ணிக்கிறாங்க இல்லையா, அந்த டைம்லேயே பார்த்திங்க அப்படின்னா அன்னி பெசன்ட் அவர்களும் திலகரும் தன்னாட்சி குறித்து அறிவுறுத்திட்டு இருக்காங்க. ஸோ பம்பாய் மாநாட்டில் தீவிர தேசியவாதிகளை மீண்டும் காங்கிரஸில் இணைக்கிறதுக்காக ஒப்புக்கொள்ளப்படுது. பம்பாய் மாநாட்டில் தீவிரவாதிகளை மீண்டும் காங்கிரஸில் இணைக்கிறதுக்காக ஒப்புக்கொள்ளப்படுது. இதனை தொடர்ந்து காங்கிரஸோட அமைப்பு விதிகளில் திருத்தம் செய்யப்பட்டது. இதெல்லாம் நம்ம அறிமுகத்திலேயே பார்த்தோம். இந்த பாடத்தில் என்னென்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படிங்கிற அந்த அறிமுகத்திலேயே இதெல்லாம் பார்த்துருப்போம். ஸோ அதுதான் தொடர்ந்து நமக்கு நடக்குது. பம்பாயோட மாநாட்டில் பார்த்திங்க அப்படின்னா அந்த அன்னி பெசன்ட் அவர்களோட முயற்சியால் மீண்டுமா வந்து திலகரோட தீவிர தேசியவாதம் வந்து காங்கிரஸில் இணைக்கிறதுக்காக ஒப்புக்கொள்ளப்படுது. எந்த மாநாட்டில் அது நடக்குது அப்படின்னா பம்பாயில் நடக்கக்கூடிய மாநாட்டில் தான் அது நடக்குது. பம்பாயில் நடக்கக்கூடிய மாநாட்டை தான் அதை வந்து 2 பேரும் மீண்டுமா ஒன்று சேரணும் அப்படிங்கிறத பற்றி ஒத்துக்கிறாங்க. ஸோ இதை தொடர்ந்து நமக்கு வந்து காங்கிரஸோட அமைப்பில் விதிகளில் திருத்தம் செய்யப்படுது. 1916 காங்கிரஸும் முஸ்லீம் லீக்கும் தன்னாட்சி இயக்கம்
இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா லக்னோவில் ஒரு மாநாட்டை நடத்துகிறாங்க. அதுதான் முக்கியமான மாநாடு. லக்னோ மாநாடு அப்படிங்கும்போது அதில் யார் யார் இருக்காங்க அப்படின்னா 1916 தான் நடக்குது. காங்கிரஸ், முஸ்லீம் லீக்கு, தன்னாட்சி இயக்கம் இது எல்லாமே சேர்ந்து லக்னோவில் ஒரு மாநாட்டை நடத்துகிறாங்க. 1916ஆம் ஆண்டு தேசிய இயக்கத்தில் இது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது. இந்த 3 சேர்ந்து நடக்கிற அந்த மாநாடு, இந்த 3 இயக்கமும் சேர்ந்து நடத்துகிற மாநாடு முக்கியமானதாக பார்க்கப்படுது. ஸோ அங்கே யார் தலைவராக இருக்காங்க அப்படின்னா காங்கிரஸ் மாநாட்டுக்கு 1916 காங்கிரஸ் மாநாட்டோட தலைவர் யார் அப்படின்னா இவர் தான், ஏசி மஜூம்தார். இவர் தீவிர தேசியத்தன்மை கொண்டவர். ஏசி மஜூம்தார் அப்படிங்கிறவர் தீவிர தேசியவாதிகளை ஆதரிக்கக்கூடியவர். ஸோ இவர் தான் நமக்கு 1916 காங்கிரஸ் மாநாட்டில் தலைவராக இருக்கிறாரு. தீவிரவாதிகளை மீண்டும் வரவேற்றதால் காங்கிரஸ் பார்த்திங்க அப்படின்னா மீண்டும் பழைய சக்திகளெல்லாம் வந்து அவங்களுக்கு கிடைச்ச மாதிரி ஆகிடுது. அண்ணன் தம்பி பிரிஞ்சு போயிடுறாங்க, மீண்டும் ஒன்று சேர்றாங்க. அப்படிங்கும்போது அவங்கக்கிட்ட ஒரு பவர் கிடைக்கும் இல்லையா, அப்பாடா இந்தமாரி இவங்க பார்த்துக்குவாங்க, அவங்க பார்த்துக்குவாங்க, இவங்க அட்வைஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பழைய சக்திகள்லாம் வந்து காங்கிரஸுக்கு வந்து மீண்டும் கிடைக்கிது. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, பிரிவுக்கு பிறகு ஒன்றுபட்டால் வாழ்வு, பிரிந்தால் தாழ்வு அப்படிங்கிறத காங்கிரஸ் வந்து உணர்ந்துக்கிறாங்க. 1907 சூரத் பிளவில் பிரிஞ்சதுக்கப்புறமா 10 வருஷம் கழித்து மீண்டுமா 2 பேரும் ஒன்று சேர்றாங்க. ஸோ இது என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா, இது லக்னோ ஒப்பந்தம்னு சொல்லலாம். அப்படி இல்லாட்டி இவங்க 2 கட்சிகளும் சேர்ற அந்த விஷயத்தை, அந்த ஒன்றிணைந்த அந்த இதை லக்னோ ஒப்பந்தம்னு சொல்லலாம். அல்லது காங்கிரஸும் முஸ்லீம் லீக்கும் போட்ட ஒப்பந்தத்தின் மூலியமாகவும் இந்த 2 கட்சிகள் ஒன்றிணைந்ததாகவும் சொல்லப்படுது. ஸோ இந்த ஒப்பந்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அன்னி பெசன்ட் மற்றும் திலகர் தான் முக்கிய பங்கு வகிக்கிறாங்க. மறுபடியும் காங்கிரஸில் தேசியவாதிகள், தீவிர தேசியவாதிகள் சேர்றது அப்படிங்கிறதுக்கு முக்கியத்துவம் யார் அப்படின்னா தன்னாட்சி இயக்கத்தின் மூலயமா அன்னி பெசன்ட் அவர்களும் திலகர் அவர்களும் இதில் வந்து முக்கிய பங்கு வகிக்கிறாங்க. லக்னோ ஒப்பந்தத்தின் போது பார்த்தீங்க அப்படின்னா முகமது அலி ஜின்னா அப்படிங்கிறவர் முக்கிய குறிப்பிடத்தக்க பங்காற்றுறாரு. முஸ்லீம் லீக்கில் அவர் வந்து தலைவராக ஜாயின்ட் ஆயிடுறாரு. ஸோ இந்த லக்னோ ஒப்பந்தத்தின் மூலயமா பார்த்தீங்க அப்படின்னா அவரோட பங்கு அப்படிங்கிறது மிகவும் குறிப்பிடப்பட்ட விஷயமாக பார்க்கப்படுது. 1916 நவம்பரில் கல்கத்தாவில் ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க இல்லையா. ஸோ அந்த ஒப்பந்தத்தை 1916 டிசம்பரில் காங்கிரஸ் மற்றும் முஸ்லீம் லீக் மாநாடுகளில் உறுதி செய்கிறாங்க. நவம்பரில் கல்கத்தாவில் ஒரு ஒப்பந்தம் போடுவாங்க. என்ன போடுவாங்க, இந்த காங்கிரஸில் இத்தனை பேர் சட்டசபையில் இருக்கலாம், நீங்கள் இத்தனை பேர் இருக்கலாம், இந்த முஸ்லீம் லீக்கில் இத்தனை பேர் இருக்கலாம்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. ஸோ அந்த வந்து அங்கே ஒப்பந்தம் போட்டிருக்கிறத 1916 நவம்பரில் ஒப்பந்தம் கல்கத்தாவில் போட்டதை டிசம்பரில் வந்து இந்த 2மே காங்கிரஸ் ஆகட்டும் முஸ்லீம் லீக் ஆகட்டும் இங்கே வந்து அந்த மாநாட்டோட ஒப்பந்தத்தை இங்கே வந்து உறுதி செய்கிறாங்க. டிசம்பரில் வந்து உறுதி செய்கிறாங்க. நவம்பரில் ஒப்பந்தம் போட்டு டிசம்பரில் உறுதி செய்கிறாங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் போருக்கு பின்னாடி என்னென்ன நடந்தது அப்படிங்கிறத பார்த்தது. ஸோ போரோட தாக்கம் எப்படி இந்தியாவில் இருந்தது அப்படிங்கிறத நாம் இப்போ பார்த்தோம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா லக்னோ ஒப்பந்தத்தோட அம்சங்கள். அடுத்தது என்ன பார்க்க போகிறோம்னா லக்னோ ஒப்பந்தத்தோட அம்சங்கள் பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நாம் இங்கே கத்தார் இயக்கத்தை பற்றி பார்க்கணுன்னு சொல்லியிருந்தோம். ஸோ இவர் தான் லாலா ஹர்தயால், அவர் தான் வந்து கத்தார் இயக்கத்தை தொடங்கினவர். கத்தார் இயக்கம் அப்படின்னா என்ன அப்படின்னா 1913 லாலா ஹர்தயால் அப்படிங்கிறவர் சான் பிரான்சிஸ்கோவில் பசிபிக் பிரதேச இந்துஸ்தான் அமைப்பு அப்படிங்கிற ஒன்று நிறுவுறாரு. எங்கே நிறுவுறாரு? சான் பிரான்சிஸ்கோவில் நிறுவுறாரு. யார்? லாலா ஹர்தயால். எப்போ? 1913. நமக்கு உலகப்போருக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்து இந்த அமைப்பு தொடங்கப்படுது. பசிபிக் பிரதேச இந்துஸ்தான் அமைப்பு அப்படிங்கிறது தொடங்கப்படுது. இந்த அமைப்பு தான் வந்து கத்தார் கட்சின்னு அழைக்கப்படுது. கத்தார் கட்சி தொடங்கும் போது எப்படி இருக்குது அப்படின்னா பசிபிக் பிரதேச இந்துஸ்தான் அமைப்பாக இருக்குது லால் ஹர்தயால் அவர்களால். அது பார்த்தீங்க அப்படின்னா அந்த அமைப்பு தான் வந்து கத்தார் கட்சி அப்படின்னு சொல்கிறோம். கத்தார் அப்படின்னா ஒன்றும் இல்லை, உருது மொழியில் அதை கிளர்ச்சின்னு சொல்லுவோம்.
அமெரிக்கா மற்றும் கனடா பார்த்தீங்க அப்படின்னா அங்கே குடியேறின சீக்கியர்கள் தான் வந்து கத்தார் கட்சியில் பெரும்பாலான ஆட்களாக இருந்தவங்க. கத்தார் கட்சியில் பெரும்பாலாக யார் இருந்தாங்க அப்படின்னா அமெரிக்கா மற்றும் கனடாவில் குடியேறிய சீக்கியர்கள் தான் பெரும்பாலாக இருந்தாங்க. கத்தார் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அமைப்பு கத்தார் பத்திரிகை அப்படிங்கிறத 1913 நவம்பர் 1 ஃபஸ்ட் டைமாக வெளியிடுறாங்க. சான் பிரான்சிஸ்கோவிலே தான் ஃபஸ்ட் டைமாக பார்த்தீங்க அப்படின்னா நவம்பர் 1 வெளியிடுறாங்க கத்தார் பத்திரிகை. அந்த பத்திரிகை பார்த்தீங்க அப்படின்னா பின்னால் உருது, பஞ்சாபி, இந்தி மற்றும் பிற மொழிகள்லையும் வெளியாகுது. கத்தார் அமைப்பின் மூலயமா கத்தார் பத்திரிகை வருது. அது பின்னாட்களில் பார்த்தீங்க அப்படின்னா உருது, பஞ்சாபி, இந்தி மற்றும் பிற மொழிகள்லையும் வெளியாகுது. நமக்கு அங்கே பார்த்தீங்க அப்படின்னா கோமகடமரு அப்படிங்கிற கப்பல் வந்து இந்தியாவிலிருந்து குடியேறியவர்களோட கனடாவில் இருந்து திரும்பிச்சு. இந்தியாவிலிருந்து குடியேறியவர்களோட கனடாவுக்கு போயிட்டு அங்கேருந்து திரும்பும்போது திரும்பினதுக்கப்புறமா பிரிட்டிஷ் போலீஸார் கூடயும் மோதல் ஏற்படுது. அதில் பார்த்தீங்க அப்படின்னா பலர் வந்து கொல்லப்படுறாங்க. அதில் வந்து சில பேர் வந்து கைது செய்யப்படுறாங்க. ஒன்றும் கொல்லப்படுறாங்க இல்லைன்னா கைது செய்யப்படுறாங்க. கோமகடமரு அப்படிங்கிற கப்பல் இந்தியாவுக்கு திரும்பி வரும்போது அங்கே ஏற்பட்ட பிரச்சனையில் குடியேறிடுறாங்க. இந்தியர்கள் பார்த்தீங்க அப்படின்னா கனடாவுக்கு குடியேறிடுறாங்க. அந்த கப்பல் திரும்பி வரும்போது அதில் இருந்தவங்கள பிரிட்டிஷ் போலீஸாரோட ஏற்பட்ட மோதலில் அதில் பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து பலர் கொல்லப்படுறாங்க அல்லது கைது செய்யப்படுறாங்க. கோமகடமரு சம்பவம் பார்த்தீங்க அப்படின்னா இந்திய தேசிய இயக்கத்தில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுது. இப்படி வந்து கப்பலில் கொல்லப்படுறதும் கைது செய்யப்படுறதும் அப்படிங்கும்போது இந்திய தேசிய இயக்கத்தில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்துது. கத்தார் இயக்கம் அப்படிங்கிறது இந்திய சுதந்திர போராட்டத்தோட முக்கிய அத்தியாயமாக பார்க்கப்படுது. ஸோ இதை தொடங்கினவர் லாலா ஹர்தயால் அவர்கள் தான் 1913 தொடங்குறாரு. அடுத்ததாக நம்ம பார்த்திங்க அப்படின்னா லக்னோ ஒப்பந்தத்தோட அம்சங்கள் பற்றி பார்க்க போகிறோம். லக்னோவில் ஒப்பந்தம் போட்டாங்க இல்லையா, காங்கிரஸும் முஸ்லீம் லீக்கும் சேர்ந்து தீவிர தேசியவாதிகள் இணைக்கிறத பற்றியெல்லாம் போட்டிருப்பாங்க. ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா லக்னோ ஒப்பந்தத்தில் 3 பேர், காங்கிரஸ் ஆகட்டும், தன்னாட்சி இயக்கமாகட்டும், முஸ்லீம் லீக் ஆகட்டும், எல்லாருமே அந்த மாநாட்டில் கலந்துக்குவாங்க. லக்னோ மாநாட்டில். ஸோ அந்த மாநாட்டில் ஒப்பந்தத்தோட அம்சங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ அந்த பார்த்திங்க அப்படின்னா நிர்வாகம் மற்றும் நிதி விஷயங்களில் மாகாணங்கள் பார்த்திங்க அப்படின்னா மத்திய கட்டுப்பாட்டிலிருந்து சுதந்திரமாக செயல்படணும் அப்படிங்கிறது லக்னோ ஒப்பந்தத்தோட அம்சங்களில் ஒன்று. நிர்வாகமாகட்டும், நிதி விஷயங்களாகட்டும், மாகாணங்கள் பார்த்திங்க அப்படின்னா மத்திய கட்டுப்பாட்டிலிருந்து சுதந்திரமாக செயல்படணும். அது மட்டும் இல்லை, மத்திய மற்றும் மாகாண சட்ட மேலவைகளில் 5ல் 4 உறுப்பினர்களாவது தேர்ந்தெடுக்கணும். அதில் 5ல் ஒருத்தராவது நியமிக்கப்படணும். மத்திய மற்றும் மாகாண சட்ட மேலவைகளுக்கு 5ல் 4 பேராவது உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்படணும். 5ல் ஒருத்தராவது உறுப்பினர்களாக நியமிக்கப்படணும் அப்படிங்கிறது அந்த லக்னோ ஒப்பந்தத்தோட சிறப்புகளில் ஒன்று. மத்திய நிர்வாக சபைகள்லையும் மாகாண நிர்வாக சபைகள்லையும் உறுப்பினர்கள் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பாதி பேர் வந்து இந்தியர்களாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பாதி பேர்னால் 2ல் ஒருத்தராவது இருக்கணும். அதுதான் பார்த்திங்க அப்படின்னா மத்திய நிர்வாக சபைகளிலும் மாகாண நிர்வாக சபைகள்லையும் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் அப்படிங்கும்போது இந்தியர்கள் வந்து பாதி பேராவது இருக்கணும். அவர்களும் பார்த்திங்க அப்படின்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களாக இருக்கணும் அப்படிங்கிறது அந்த ஒப்பந்தத்தோட இன்னொரு அம்சம். ஸோ முஸ்லீம்களுக்கு தனித்தொகுதி முறையில் தேர்தல்களுக்கான உரிமையை வந்து காங்கிரஸ் வந்து ஒப்புக்கிட்டாங்க. ஸோ முஸ்லீம்கள் அந்த லக்னோ ஒப்பந்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா முஸ்லீம்களுக்கு தனித்தொகுதி, அதாவது தேர்தல்கள் மூலமா அந்த உரிமையை கொடுக்கறது அப்படிங்கிறத காங்கிரஸ் வந்து ஒத்துக்கிட்டாங்க. பஞ்சாப் மற்றும் வங்காளத்தை தவிர முஸ்லீம்களுக்கு தேர்தலில் உரிமையை கொடுக்கறது, தனித்தொகுதி உரிமையை கொடுக்கறது பஞ்சாப் மற்றும் வங்காளத்தை தவிர மற்ற மாகாணங்களில் முஸ்லீம், இந்து, சீக்கியர்களுக்கு முன்னுரிமை வழங்குறதுக்கு காங்கிரஸ் வந்து ஒத்துக்கிறாங்க. காங்கிரஸ் வந்து இதுக்கெல்லாம் ஒத்துக்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா கிலாபத் மற்றும் ஒத்துழையாமை இயக்கத்திற்கு இந்து முஸ்லீம் ஒப்பந்தம் வந்து வழிவகுக்குது. கிலாபத் மற்றும் காந்தியடிகளோட ஒத்துழையாமை இயக்கத்திற்கு இந்து முஸ்லீம் ஒப்பந்தம் வந்து வழிவகுக்குது அந்த லக்னோ ஒப்பந்தத்தின் மூலியமாக. மாகாண மற்றும் மத்திய அரசுகள் பார்த்தீங்க அப்படின்னா சபைகள் நிறைவேற்றிய தீர்மானங்களை ஏற்றுக்கணும். மாகாண அரசாக இருந்தாலும் சரி, சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, சென்ட்ரலில் இருக்கக்கூடிய மேலே இருக்கக்கூடிய மத்திய அரசாக இருந்தாலும் சரி, இங்கே சபைகள் நிறைவேற்றிய தீர்மானங்களை அவங்க ஏற்றுக்கணும். அதாவது ஆளுநரோ இல்லை கவர்னர் ஜெனரலோ
ஆளுநராக இருக்கட்டும் இல்லை கவர்னர் ஜெனரலாக இருக்கட்டும் இந்த சபைகள் நிறைவேற்ற ஒரு தீர்மானத்தை தடுத்து நிறுத்தினாங்க அப்படின்னா அந்த தீர்மானம் மீண்டுமா ஒரு ஆண்டுக்குள்ளே வந்து நிறைவேற்றப்பட்டுச்சு அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக செயல்படுத்தப்படும் அந்த தீர்மானம் அப்படிங்கிறதையும் இந்த ஒப்பந்தத்தோட சிறப்பம்சங்களை ஒன்றா பார்க்குறோம். அதுபோக இந்திய அரசு டொமினியன் நாடுகளை போல் வெளியுறவு அமைச்சரோட சமநிலையான உறவில் இருக்கணும். அதாவது இந்திய அரசும் வந்து பிரிட்டனுக்கு கீழே இருக்கக்கூடிய ஆட்சி செய்யக்கூடிய ஒரு நாடு தான் வந்து இந்தியா. அதே மாதிரி பிரிட்டனுக்கு கீழே இருக்கக்கூடிய நாடுகள்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் டொமினியன் நாடுகள்னு சொல்லுவோம். அந்த நாடுகள் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி அந்த நாடுகளோட சமநிலையான அந்த உறவு இருக்கோ அதே மாதிரி தான் இந்தியாவும் வெளியுறவு அமைச்சரோட சமநிலையான உறவில் இருக்கணும் அப்படிங்கிறது இந்த ஒப்பந்தத்தில் சொல்லப்பட்டிருக்கு. லக்னோ ஒப்பந்தம் பார்த்தீங்க அப்படின்னா இந்து முஸ்லீம் ஒற்றுமைக்கு வழிவகுத்தது. காங்கிரஸும் முஸ்லீம் லீக்குக்கும் அந்த பார்த்தீங்க அப்படின்னா அந்த லக்னோ ஒப்பந்தம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த இந்து முஸ்லீம் வந்து ஒற்றுமைக்கு வழிவகுத்தது தான் இந்த லக்னோ ஒப்பந்தம். லக்னோ ஒப்பந்தத்தோட தலைமை அமைப்பாளர் யார் அப்படின்னா ஜின்னா. ஸோ அந்த தலைமை அமைப்பாளர் ஜின்னாவை பார்த்தீங்க அப்படின்னா சரோஜினி நாயுடு இருக்காங்களே, அவங்க இந்து முஸ்லீம் ஒற்றுமையின் தூதர் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. லக்னோ ஒப்பந்தத்தோட தலைமை அமைப்பாளர் ஜின்னாவை இந்து முஸ்லீம் ஒற்றுமையின் தூதர் என்று அழைச்சவர் யார் அப்படின்னா சரோஜினி நாயுடு தான். சரோஜினி நாயுடு தான் அப்படி அழைக்கிறாங்க. ஸோ ஏன் அப்படின்னா படித்த மக்களை படிச்சிருக்கிற அந்த நடுத்தர வர்க்கம் இருக்கு இல்லையா, அவங்களாம் பார்த்திங்கன்னா காங்கிரஸ் மற்றும் முஸ்லீம் லீக் உறுப்பினர்களாக இருக்கிறதுனால பொதுவான குறிக்கோளோடு இணைஞ்சு செயல்பட முடியும் அப்படிங்கிறத லக்னோ ஒப்பந்தம் நிரூபிச்சிருக்கு. இந்து முஸ்லீம் ஒற்றுமை அப்படிங்கிறது கிலாபத் மற்றும் ஒத்துழையாமை இயக்கங்களோட ஒத்து போகிற ஒரு விஷயம். கிலாபத் அப்படிங்கிறது இந்த துருக்கியோட கலிபா அவரோட அதிகாரத்தை இழந்ததை மீண்டு கொடுக்கறதுக்காக தான் இந்த கிலாபத் இயக்கம். ஸோ நம்ம தொடர்ந்து கிலாபத் இயக்கத்தை பார்ப்போம். ஸோ இந்து முஸ்லீம் ஒற்றுமை பார்த்திங்க அப்படின்னா கிலாபத் மற்றும் ஒத்துழையாமை இயக்கங்களில் உச்சத்தை அடையுது. ஸோ இதுதான் லக்னோ ஒப்பந்தத்தோட முக்கிய அம்சங்களாக பார்க்கப்படுது. ஸோ நம்ம இதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா பேலன்ஸ் இருக்கிறத நம்ம பார்ட் 2 வீடியோவில் பார்க்கலாம். பார்ட் 1 வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.